Assalamu alaikum. Good evening. So, welcome to AR Chemistry. So, welcome to Chemistry first of all. ஸோ எல்லாருமே நாங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண விஷயம் தான். இந்த வருஷம் ஓ லெவல் எக்ஸாம் எழுதிட்டு ஏ லெவலுக்கு இப்போதான் கால் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்குரிய இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நீங்கள் எப்படி இந்த ஏ லெவல் அணுகணுங்கிறது தொடர்பான மொத்தமான இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நாங்கள் போன வீக் அப்லோட் பண்ணியிருந்தோம். எல்லாருமே அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். அந்த வீடியோஸ் பார்க்கலன்னுச்சுன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், கெமிஸ்ட்ரியை ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கு பார்க்க போறது என்னன்னு கேட்டால் கெமிஸ்ட்ரியின் முதலாவது கிளாஸ் இது. ஸோ கெமிஸ்ட்ரியின் முதலாவது கிளாஸ் என்று சொன்னால் எங்க இருந்து ஆரம்பிக்கணுமோ அங்கிருந்து தான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கப்பட போகுது. ஸோ நம்ம ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்கும் கிளாஸுக்குன்னு சொல்லி நம்ம எங்க போகணும் எப்படி செய்யணுங்கிறது. ஸோ வழக்கத்தை போடுற சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கிளாஸஸ் முழுக்க என்ன செய்யும் போது போயிட்டு இருக்கு. என் பேர் ஆஷிக் ரியாஸ். இது ஏஆர் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி ஏ லெவலுக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு முதன்மையான கிளாஸஸ்ல இதுவும் உண்டு. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் எப்படி நடக்குங்கிறது எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இன்றைய கிளாஸுக்குள்ள போவோம். ஸோ கிளாஸுக்குள்ள போறதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியும் நம்ம இன்றைக்கு என்ன யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோங்கிறது இல்லையா? என்ன யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுல யூனிட்ஸ் எல்லாமே நான் சொல்லி தந்துட்டேன். என்னென்ன யூனிட் இருக்கு, அந்த யூனிட்டுக்கு நம்ம மொத்தமா சேர்த்து என்ன பேர் சொல்லுவோங்கிற எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் வீடியோல இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது ஜெனரல் கெமிஸ்ட்ரியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஜெனரல் கெமிஸ்ட்ரி சொல்றது என்ன, யூனிட் 1 யூனிட் 2 இந்த ரெண்டையும் சேர்க்கிறது தான் ஜெனரல் கெமிஸ்ட்ரி இல்லையா? ஸோ அதுல இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது யூனிட் 1 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அணுக்கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அணுக்கட்டமைப்புங்கிற கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நான் இப்பவே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் 9 வீடியோல இப்படி 9 கிளாஸஸ்ல என்ன செய்யும் கேட்டால் இந்த யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணுவோம். 9 கிளாஸஸ் 100% தியரியை நம்ம முடிச்சு 9 கிளாஸஸ் ஒரு விஷயம் கூட மிஸ் பண்ணாமலுக்கு நம்ம 9 கிளாஸஸ்ல என்ன செய்யலாம், இந்த யூனிட் 1 தியரி பார்ட் முடியும். நீங்க எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ஓகேவாடா? சோ நம்ம ஒரு விஷயம் படிக்கிறதுக்கு முதல்ல, ஏதாவது ஒன்று படிக்கிறதுக்கு முதல்ல அதனால நமக்கு என்ன பிரயோசனம் வருங்கிறதும் நமக்கு தெரியணுமா இல்லையா? சோ அதனால இந்த யூனிட் 1 யூனிட் 2 இந்த ரெண்டையும் சேர்த்து ஏன்னு கேட்டால் ஃபைனல் எக்ஸாம்ல யூனிட் 1 யூனிட் 2 நம்ம கதைக்க மாட்டோம், மொத்தமா ஜெனரல் கெமிஸ்ட்ரின்னு கதைக்கும். ஸோ இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியில மொத்தமாக உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க்ஸ் வரலாம்ங்கிறது என்ன செய்யணும், உங்களுக்கு அதை பத்தின ஒரு ஐடியா ஒன்று இருக்கணும் இல்லையா? ஸோ எவ்வளவு மார்க்ஸ் வரும்னு கேட்டால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜெனரல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதுல வரக்கூடிய எம்சிக்யூட எண்ணிக்கை ஒரு 7 எம்சிக்யூ வரப்போகுது. உங்களுக்கு தெரியும் ஒரு எம்சிக்யூக்கு 1 மார்க்ஸ் இல்லையா? அப்ப 7 எம்சிக்யூன்னு சொன்னா 7 மார்க்ஸ் அதுல கிடைக்க போகுது. அதை தாண்டி ஒவ்வொரு வருஷமுமே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்ட் எதா இருக்குன்னு கேட்டால் ஜெனரல் கெமிஸ்ட்ரியாக இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 5 மார்க்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ எம்சிக்யூ 7 மார்க்ஸ், ஸ்ட்ரக்சர் 5 மார்க்ஸ், டோட்டலா 12 மார்க்ஸ் இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியில இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்க போகுது. ஸோ 100 மார்க்ஸ்ல 12 மார்க்ஸ் இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு தரப்போகுது. ஸோ அது ஒரு எவ்வளவு பெரிய மார்க்ஸ் சொல்லி யோசிச்சு பாருங்க. ஓகேவா? சோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், கெமிஸ்ட்ரி ஒரு சிம்பிளான ஒரு பார்ட். இதுக்குள்ள என்னென்ன கேள்வி வரும், எந்தெந்த பார்ட்ல வருங்கிறது கூட நமக்கு தெரியும். நம்ம செய்ய வேண்டிய வேலை பிராக்டிஸ் பண்ற வேலை மட்டும் தான் நம்ம செய்யும். ஓகேவா? சோ ஸ்ட்ரக்சர் பார்ட் எடுத்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் பார்ட் எல்லா வருஷமுமே ஒரே ஃபார்மேட் தான் ஸ்ட்ரக்சர். சோ நம்ம ஒரு கேள்வியை தெளிவாக செஞ்சோம்னு சொன்னால் மிச்சமா இருக்கிற 100 கேள்வி சிம்பிளா செஞ்சுட்டு போகலாம். அவ்வளவுதான் இந்த கெமிஸ்ட்ரி. ஓகேவா? சோ 12 மார்க்ஸ் இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு தரப்போகுது. அந்த 12 மார்க்ஸ்ங்கிறது சும்மா ஒரு விஷயம் இல்லை, 100ல 12ங்கிறது ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சோ அது இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி தரப்போகுது. ஜெனரல் கெமிஸ்ட்ரி மட்டும் தெளிவாக படிச்சாலே 12 மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகே, இப்ப இந்த மார்க்ஸை வச்சு மட்டும்தான் ஜெனரல் கெமிஸ்ட்ரியோட முக்கியத்துவம் கதைக்கு இயலுமான்னு கேட்டா இல்ல, மார்க்ஸ் தாண்டியும் இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியோட முக்கியத்துவம் நிறைய இருக்கு. என்னன்னு கேட்டால் இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியில நம்ம படிக்க போற கன்செப்ட் எல்லாம் தெளிவாக வழங்கி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பிறகு படிக்க போற யூனிட்ஸ் நமக்கு தெளிவாக வழங்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா பாடமாகும். நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்ற ஒரு விஷயம், கெமிஸ்ட்ரி ஒரு நாளும் பாடமாக கூடாது. எல்லாத்துக்குமே இந்த கெமிஸ்ட்ரி காரணம் சொல்லித்தரும். அது நமக்கு மைண்ட்ல இருந்தா போதும், எல்லாமே தெளிவாக படிச்சுட்டு போகலாம். ஓகேவா? சோ ஜெனரல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது இதுக்கு பிறகு வரப்போற எல்லா யூனிட்ஸ்லயுமே இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்க போகுது. சோ நம்ம தெளிவாக இந்த யூனிட்டை படிச்சோம்னு சொன்னா அதுக்கு பிறகு வர யூனிட்ஸ் எல்லாமே சிம்பிளா படிச்சுட்டு போகும். ஓகேவா? சோ நம்ம என்ன செய்வோம், இந்த கிளாஸுக்குள்ள போவோம். சோ கிளாஸுக்குள்ள போறதுக்கு முதல்ல எடுத்த உடனே நம்ம பெரிய பெரிய டாபிக் எல்லாம் கதைக்க இயலாது. சோ நீங்க ஓ லெவல் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு பேசிக்ல இருந்து திருப்பி என்ன செய்வோம், கெமிஸ்ட்ரியை ஆரம்பிச்சுட்டு போவோம். சோ முதலாவது சடப்பொருள். உங்களுக்கு தெரியும் சடப்பொருள்னு சொன்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாருமே ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டாலுமே
நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க செல்லுங்க பார்ப்போம் சடப்பொருள் சொன்னா என்ன அப்படின்னு கேட்டாலுமே நீங்க என்ன செய்வீங்க? திணிவை கொண்டதும் இடத்தை அடைப்பதுமான பொருட்கள் சடப்பொருட்கள் எனப்படும். இவ்வளவுதான் செல்லுவோம் இல்லையா? இது நம்ம இது அப்படியே பாடமாக்கி வச்ச ஒரு விஷயம், உண்மையா இல்லையா? ஆனா சடப்பொருள் சொல்றது பாடமாக்காமலுக்கு எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கொள்றேன்னு கேட்டா, உனக்கு தெரியணும்டா உலகத்துல இருக்கக்கூடிய கூறுகள் ரெண்டா பிரிப்போம், பிரதானமாக ரெண்டா பிரிப்போம். ஒன்று சடப்பொருள், ரெண்டாவது சக்தி. ஒன்று என்ன? சடப்பொருள், ரெண்டாவது சக்தி. இதுல சடப்பொருள் சக்தி இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை யோசிச்சு பார்த்தா, உதாரணத்துக்கு மைண்ட்ல வச்சுக்க, நம்ம ஒரு சடப்பொருள், ஓகேவா? நம்ம ஒரு சடப்பொருள். நான் என்று சொல்றது ஒரு சடப்பொருள், நீ என்று சொல்றது ஒரு சடப்பொருள். உன்ன கையில இருக்கிற பெண் ஒரு சடப்பொருள், உன்ன கையில இருக்கிற கொப்பி ஒரு சடப்பொருள், நீ பாக்குற இந்த போன் ஒரு சடப்பொருள், ஓகேவா? இந்த சடப்பொருட்கள்ங்கிறது என்னன்னு கேட்டால், நார்மலா யோசிப்பாரு, இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய அண்ட சராசரத்துல உனக்குன்னு சொல்லி ஒரு இடத்தை நீ வச்சிட்டு இருக்கியா இல்லையா? நீ உனக்குன்னு சொல்லி ஒரு இடத்தை நீ அப்படியே பிடிச்சு வச்சிருக்கியா இல்லையா? அதே போல உனக்கு குறிப்பிட்ட ஒரு திணிவு இருக்கா இல்லையா? நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அசையணும்னு சொன்னால் அது ரெண்டுக்கும் உனக்கும் அந்த இடத்துக்கும் இடையில இருக்கிற எல்லா சடப்பொருட்களையும் அப்படியே தள்ளிட்டு தான் நீ போக போற. யோசிச்சு பாரு, நீ வழியில அசையணும்னு சொன்னா நீ அசையும் வரைக்கும் உனக்காக அந்த வளிமண்டலத்தில் இருக்கிற அந்த வழி என்ன செய்யணும்? உனக்கு இடம் தரணும், சரியா இல்லையா? சோ நீ ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா நீ ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டு தான் நீ அசைய போற, சரியா இல்லையா? சோ சடப்பொருள்ங்கிறது இப்படி இருக்கு. அடுத்த கான்செப்ட் சக்தி. சக்திங்கிறது நார்மலா யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு டோர்ச் ஒன்று அடிச்சு பிடிக்கிறீங்க, டோர்ச்ல வர ஒளி என்ன? ஒரு சக்தி இல்லையா? இப்ப எனக்கு சொல்லுங்க, ஒரு தராசு எடுத்து தராசுல டோர்ச் அடிச்சு பிடிக்கிறீங்க, தராசு ஏதாவது வெயிட் காட்டுமா? ஏதாவது வெயிட் காட்டுமா? இல்ல. அப்ப அந்த அதுல இருந்து போகக்கூடிய அந்த ஒளிக்கு என்ன இல்ல? ஒரு வெயிட் இல்ல, திணிவு இல்ல. ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரெண்டாவது, ஒரு ஒரு வளிமண்டலத்துல ஏதோ ஒரு இருட்டான ஒரு இடத்துல ஃபுல்லா அப்படியே தூசு துணிக்கைகள் எல்லாம் அசைஞ்சிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு டோர்ச் அடிச்சு பாருங்க, என்ன செய்யும்? டோர்ச் அது அப்படியே போய் அடுத்த சுவரை டச் பண்ணும். ஆனால் அந்த டோர்ச் என்ன செய்யாது? இடையில இருக்கிற தூசு துணிக்கைகளோட இடத்தை எல்லாம் வெளியாகிட்டு அதெல்லாம் நகருங்க நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளுமே அந்த ஒளி போக போற இல்லையா? போக போறது இல்ல. சோ நம்ம இப்படியே டோர்ச் அடிச்சு பிடிச்சோம்னு சொன்னால் அந்த டோர்ச் அந்த லைட்டுக்குள்ளால எல்லாம் என்ன செய்ய போகுது? ஃபுல்லா அந்த தூசு துணிக்கைகள் அசைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. சோ இது இப்படி நம்ம கதைக்கிற இந்த ஒளி என்ன? ஒரு சக்தி. இந்த சக்தி என்ன செய்யல? அவருக்கு ஒரு திணிவிரிக்கல. அதே போல அவர் போறதுக்காக இன்னொருவரை விளக்கல இல்லையா? அவர் என்ன செய்யறார்? அவர் ஒரு இடத்தை பிடிச்சு கொள்ளல. சோ சக்தி என்ன செய்யாது? ஒரு இடத்தை பிடிக்காது. அதே போல என்ன செய்யாது? திணிவை கொண்டிருக்காது. ஆனா நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? ஒரு சடப்பொருள், ஒரு மனிதன் என்ன செய்வோம்? நம்ம திணிவை கொண்டிருப்போம், இன்னொரு வேண்ட இடத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டே இருப்போம். அதானே மனித இயல்பு. சோ இன்னொரு வேண்ட இடத்தை என்ன செஞ்சு கொண்டிருப்போம்? பிடிச்சு கொண்டே இருக்கும். சோ சடப்பொருளுக்கும் சக்திக்கும் இடையிலான டிஃபரெண்ட் இது. சோ நம்ம இங்க சடப்பொருள் சொன்னா என்னங்கிறத பத்தி மட்டும் நோமலாக்காகும். சடப்பொருள்ங்கிறது நீங்க ஓலவெல்ல படிச்ச அதே வரை விளக்கணம் தான். திணிவை கொண்டதும் இடத்தை அடைப்பதுமான பொருட்கள் சடப்பொருட்கள் இருக்கும். ஆனா இது நீ வரைவிலக்கணமாக பாடமாக்கி வச்சுக்கொள்ளாமலுக்கு உனக்கு நீ என்ன செஞ்சு கொள்ளணும்? விளங்கப்படுத்தி வச்சுக்கொள்ளணும். இதுதான் கான்செப்ட்ங்கிறது நீ உனக்கு நீ சொல்லி வச்சுக்கொள்ளணும். ஓகேவா? இது சடப்பொருள். அடுத்தது இன்னும் சில வேர்ட்ஸ் அறிமுகப்படுத்தும். அடுத்தது என்னன்னு கேட்டால் ஒரு மூலகம். மூலகம்னு சொன்னா என்ன? நிறைய பேருக்கு மூலகம்னு சொன்னா என்னங்கிற கான்செப்ட்ல ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்கு. மூலகம்னு சொன்னா என்ன? நான் சும்மா கேட்கிறேன், எல்லாருமே சாப்பிடுவீங்க தானே இல்லையா? நல்லா சாப்பிடுவீங்க இல்லையா? இப்ப எனக்கு சொல்லுங்க, நான் ரெண்டு விஷயம் கேட்கிறேன், ரெண்டு கேட்கிறேன். ஒன்று ஒரு ரைஸ் பவுல் இருக்கு, ஒரு ரைஸ் பவுல். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா சோறு. இது என்ன? சோறு. இது சோறு, ஓகேவா? சோறு, சோறு. இது சோறு, இது சோறு, ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு பவுல் இருக்கு, இன்னொரு பவுல் இருக்கு. இது என்ன பவுல் கேட்டால் நூடுல்ஸ் இருக்கு. இது என்ன? நூடுல்ஸ், ஓகேவா? நூடுல்ஸ். சோ அது சோறு, இது நூடுல்ஸ். நோமலா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது நூடுல்ஸ். நான் விளங்கப்படுத்துறதுக்காக மட்டும் எழுதுறேன். இது சோறு, இது நூடுல்ஸ். எனக்கு சொல்லுங்க, இந்த சோறுக்குள்ள என்னென்ன இருக்குன்னா ஒவ்வொரு சோற்று பருக்கையாக இருக்க போகுது. ஒவ்வொரு சோற்று பருக்கையாக இது இருக்க போகுது. ஒவ்வொரு சோற்று பருக்கையாக இது என்ன செய்ய போகுது? இருக்க போகுது, ஓகேவா? இது ஒவ்வொரு சோற்று பருக்கையாக இருக்க போகுது. நூடுல்ஸுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. அட நூடுல்ஸ் அப்படியே அந்த நூடுல்ஸ் அட துகள்கள், அந்த நூடுல்ஸ் அப்படியே இருக்கு, சரியா இல்லையா? இது வரைக்கும் ஏதாவது குழப்பம் இருக்கா? இப்ப எனக்கு சொல்லுங்க, இதுக்குள்ள நம்ம ரெண்டு வேர்டை கதைக்க போறோம். ஒன்று மூலகம், அடுத்தது அணு. ஒன்று மூலகம், அடுத்தது அணு. எனக்கு சொல்லுங்க, இந்த சோறு இருக்கு தானே, இந்த சோறுன்னு சொல்றது இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா தானே நம்ம சோறுன்னு சொல்ல போறோம் இல்லையா? உள்ளுக்கு இருக்கிற அவ்வளவையும் சேர்த்து சோறுன்னு சொல்ல போறோம். அதே போல இதுக்குள்ள இருக்கிற இவ்வளவையும் சேர்த்து நூடுல்ஸ்ன்னு சொல்ல போறோம், சரியா பிள்ளையா? எனக்கு சொல்லுங்க, இந்த சோறு காட்டக்கூடிய இந்த டேஸ்ட் யார டேஸ்டா இருக்கும்? இங்க இருக்கிற ஒவ்வொரு சோற்று பருக்கையிடையும் டேஸ்டா இல்லையா? ஒவ்வொரு சோற்று பருக்கையிட டேஸ்டா இல்லையா அந்த சோறு காட்டுற டேஸ்ட்? அதே போல
இங்க இருக்கிற இந்த நூடுல்ஸ் காட்டுற டேஸ்ட் என்ன வரைக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொரு இந்த நூடுல்ஸ் இதுலையும் ஒவ்வொன்றுடையும் டேஸ்ட் ஆகத்தான் இருக்கப்போ இந்த நூடுல்ஸ் டேஸ்ட் சரியா இல்லையா? ஏதாவது குழப்பம் இருக்கான சொல்ற விஷயத்துல ஏதாவது குழப்பம் இருக்கா? சோ இந்த சோறு அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டால் இந்த சோறு என்று சொல்றது என்ன? நிறைய சோற்று பருக்கைகளால் ஆக்கப்பட்டால் அது சோறு. அதே போல நிறைய நூடுல்ஸ் இந்த கூறுகளால் ஆக்கப்பட்டால் அது வந்து நூடுல்ஸ். சரிதானே? இப்ப நான் கேட்கிறேன் இதே சோத்துக்குள்ள இந்த நூடுல்ஸ கலக்குறீங்க. என்ன செய்றீங்க? இப்ப சோத்துக்குள்ள என்ன செய்றீங்க? சோறும் இருக்கு, அதே போல நூடுல்ஸும் இருக்கு, ரெண்டையும் கலந்துட்டீங்க. இப்படி கலந்தா எனக்கு சொல்லுங்க, சோறும் இருக்கு நூடுல்ஸும் இருக்கு, ரெண்டையும் கலந்துட்டீங்க. இப்ப இதுக்கு நீங்க என்ன பேர் சொல்லுவீங்க? சோறுன்றது நம்ம சொல்ல இயலுமா? இல்ல. நூடுல்ஸ் நீங்க சொல்ல இயலுமா? இல்ல. இது ரெண்டும் கலந்துட்டு இப்ப நம்ம ஊர்ல இதுக்கு என்ன பேர் சொல்றாங்க? மொங்கோலியன் ரைஸ் இது ஒரு பேர்லாம் சொல்லிட்டு போறாங்க இல்லையா? இப்ப சொல்லுங்க எனக்கு, சோறு வந்து தனிய சோற்றுப்பருக்கை மட்டும் இருந்தால் என்ன செய்யுது? அது சோறுக்குரிய இயல்பை காட்டுது. அதே போல நூடுல்ஸ் வந்து அதுக்குள்ள இருக்கிற நூடுல்ஸ் கூறுகள் மட்டும் இருந்தால் நூடுல்ஸ் இயல்பை காட்டுது, நூடுல்ஸ் டேஸ்ட காட்டுது. ஆனா இது ரெண்டும் சேருமாக இருந்தால் இது ரெண்டுக்கும் இல்லாம வேற ஏதோ ஒரு டேஸ்ட் ஒண்ணு காட்ட போகுது. சரியா இல்லையா? சோ இந்த சோறுன்னு நம்ம இவரை செல்லணுமாக இருந்தால் அதுக்குள்ள என்ன இருக்கணும்? தூய நிலையில இந்த சோற்றுப்பருக்கைகள் மட்டும்தான் இருக்கணும். சோற்றுப்பருக்கை மட்டும் இருந்தால்தான் நம்ம அதை சோறுன்னு சொல்லுவோம். சரியா இல்லையா? அதே போல இவரை நூடுல்ஸ் நம்ம செல்லணுமா இருந்தால் அதுல நூடுல்ஸ் கூறுகள் மட்டும்தான் இருக்கணும், தூய நிலையில அவர் இருக்கணும். சரியா இல்லையா? அதே போல நீங்க இப்ப மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க, இந்த மூலகம்னு சொல்றது நான் இங்க சொல்லி இருக்கக்கூடிய இந்த சோறு. மூலகம்னு சொல்றது என்ன? சோறு. இந்த சோற்று பருக்கை நான் இங்க சொல்லி இருக்கிறது என்னன்னு கேட்டால் அணுக்கள். இது வந்து அணு. சரியா? இது வந்து சோறு, இது வந்து அணு. அதே போல நூடுல்ஸ் என்று சொல்றது ஒரு மூலகம், சோறு என்று சொல்றது ஒரு வேற மூலகம், நூடுல்ஸ் என்று சொல்றது வேற மூலகம். இந்த நூடுல்ஸுக்குள்ள இருக்கிற இது என்னன்னு கேட்டால் இந்த நூடுல்ஸுக்குரிய அணுக்கள் இதுல இருக்கு, அணுக்கள் இருக்க போகுது, அணுக்கள் இதுக்குள்ள இருக்க போகுது. சரியா? ஏதாவது குழப்பம் இருக்கா? இப்ப என்ன செஞ்சு கொள்ளுங்க, சோறுங்கிறத மறந்துடுங்க. இப்ப சோறுங்கிறத மறந்துடுங்க. இதை சோடியம் சொல்லி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு சோடியம் சொல்லக்கூடிய ஒரு மூலகம். அப்ப அந்த சோடியம் மூலகத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சோடியம் அணுக்கள் இருக்க போகுது. சோடியம் மூலகம் வந்து சோடியம் அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த நூடுல்ஸ்ங்கிறத மறந்துங்க. நைதரசன் சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. நைதரசன் மூலகம். அப்ப இதுக்குள்ள என்ன இருக்க போகுது? நைதரசன் அணுக்கள் இருக்க போகுது. சரியா? இப்ப எனக்கு சொல்லுங்க, சோடியம் மூலகம் சொல்றது என்ன? தூய நிலையில சோடியம் அணுக்களை மட்டும் கொண்டிருப்பாராக இருந்தால் அது என்ன சொல்லுவோம்? சோடியம் மூலகம் சொல்லுவோம். அதுவே தூய நிலையில நைதரசன் அணுக்களை மட்டும் கொண்டிருப்பாராக இருந்தால் அது என்ன சொல்லுவோம்? நைதரசன் மூலகம்னு சொல்லுவோம். ஏதாவது குழப்பம் இருக்கா? சோ அந்த மூலகம் சொல்றது என்னன்னு கேட்டால் ஒரே வகையான அணுக்களை கொண்ட தூய பதார்த்தம் மூலகம் சொல்லி கலம். ஓகேவா? ஒரே வகையான அணுக்கள். சோற்றுப்பருக்கைனா சோற்றுப்பருக்கை மட்டும்தான் இருக்கணும், நூடுல்ஸ்னா நூடுல்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய தூய பதார்த்தம் என்னவாக இருக்கும்? மூலகமா இருக்கும். சோ மூலகத்துக்கு உதாரணமாக சோடியம் சொல்லலாம், மெக்னீசியம் சொல்லலாம், குளோரின் சொல்லலாம், ஆக்சிஜன் சொல்லலாம். இப்படி இருக்கிற எல்லா மூலகங்களையும் நம்ம என்ன செஞ்சுட்டு போகலாம்? சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேவாடா? ஏதாவது குழப்பம் இருக்கா? இப்ப அடுத்த வேர்டு அணுக்கள். அணு. இப்ப எனக்கு சொல்லுங்க, அணுன்னு சொன்னா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு சோறுல அந்த சோத்திட இயல்பை காட்டக்கூடியது யாருன்னு கேட்டா அதுல இருக்கக்கூடிய சோற்று பருக்கை இல்லையா? அதே போல ஒரு மூலகத்தின் இயல்பை காட்டக்கூடியது யாருன்னு கேட்டால் அதில் இருக்கக்கூடிய அணுக்கள். ஒரு மூலகம் வந்து என்ன இரசாயன இயல்பை காட்டுமோ அது யார இயல்புன்னு கேட்டா இந்த அணுவின் இயல்பு. சோ அந்த அணுவுக்கு நம்ம என்ன வரைவிலக்கணம் சொல்லுவோம் கேட்டால், ஒரு மூலகம் வந்து இரசாயன ரீதியாக தாக்கத்துல ஈடுபடணுமாக இருந்தால் அந்த ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துணிக்கை அணு என்று சொல்லி சொல்லுவோம். ஒரு சோறுல இருக்கக்கூடிய அந்த சோறின் டேஸ்ட காட்டக்கூடிய கடைசி துணிக்கை யாரு? அந்த சோற்று பருக்கை. அதே போல ஒரு மூலகம் அது ரசாயன தாக்கத்துல ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துணிக்கை என்னவாக இருக்கும்? அணுவாக இருக்கும். ஏதாவது குழப்பம் இருக்கா? இதுவரைக்கும் ஏதாவது குழப்பம் இருக்கா உங்களுக்கு? தெளிவாக வழங்கிட்டு போகும் சொல்லி நம்புறேன். இப்ப தெளிவாக ஒரு விஷயம் கதப்போம். மூலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே கழிச்சிட்டோம். மூலகம் ஒரு வேர்டு அறிமுகப்படுத்திட்டோம். சோ மூலகம்ங்கிறது என்ன? சோறு, நூடுல்ஸ் அப்படின்னு ஒரு 1000 சாப்பாடு இருக்கிறது போல சோடியம், மெக்னீசியம் சொல்லி 1000 விதமான மூலகங்கள் இருக்கு. இந்த கெமிஸ்ட்ரியில உலகத்துல மொத்தமா வந்து எத்தனை மூலகங்கள் இருக்குன்னு கேட்டால் மொத்தமாக 118 மூலகங்கள் இருக்கு. எத்தனை மூலகங்கள்? 118 மூலகங்கள் வந்து கெமிஸ்ட்ரியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனாலுமே நம்ம இந்த உலகத்தை அப்படியே சுத்தி பார்த்தோமா இருந்தால் இந்த உலகத்தை ஆக்கியிருக்கிற எல்லா மூலகங்களையும் ஒன்றா சேர்த்து பார்த்தால் 100 மூலகங்கள் தான் இந்த பதார்த்தங்களை ஆக்கியிருக்கு. இப்ப மிச்சமா இருந்த 18 மூலகங்கள் எங்க? 118 மூலகத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா 100 மூலகம் தான் உலகத்துல இருக்கு. அப்ப மிச்சமா இருக்கிற 18 மூலகங்கள் எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க?
அந்த 18 மூலகம் வந்து இல்ல இயற்கையில் இல்லையா, ஆனா கண்டுபிடிச்சிருக்கோமே, கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா இயற்கையில இல்ல. ஏன் அதுன்னு கேட்டால் நம்ம தெளிவாக சொல்லணும். இந்த 100 மூலகங்களை விட அந்த மிச்சமா இருக்கிற அந்த 18 மூலகங்கள் இருக்கு தானே, அந்த காணாம போன 18 மூலகங்கள், இந்த 18 மூலகங்களுக்கும் வந்து நல்லாவே திணிவு கூட, திணிவு நல்லா கூட. இப்ப எனக்கு சொல்லுங்க, 2 பேர் ஆக்கள் எடுக்கும். ஒருவர் வந்து நல்ல வெயிட்டா இருக்கார், ஒருவர் வந்து வெயிட்டே இல்ல நோமலா இருக்கார், சரியா, கணக்கான வெயிட்டோட இருக்கார். இந்த 2 பேர்ல யாரு கூட காலம் வாழ்வாங்க? வெயிட் கூடினவரா, வெயிட் நோமலா இருக்கிறவரா? வெயிட் நோமலா இருக்கிறவர் கூட காலம் வாழ்வார் இல்லையா, வெயிட் கூடினவர் வந்து கொஞ்ச காலம் தான் வாழ்வார். அது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, மூலகங்களுக்கும் அது பொருந்தும், கெமிஸ்ட்ரிக்கும் அது பொருந்தும். கெமிஸ்ட்ரி என்ன சொல்லும் கேட்டால், ஒரு மூலகத்தில திணிவு கூட 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 அந்த மூலகம் வந்து உறுதியற்றதாக மாறுது. அப்ப அவர் உறுதி இல்லாம போறதால அவர வாழ்தகவு குறைவடையுது, அவர் வாழக்கூடிய காலம் குறைவடையுது, அது உடனடியாக வேறொரு மூலகமாக மாற்றமடையுது. அதனால அவர் இயற்கையில் என்ன செய்ய போறது இல்ல, இருக்க போறது இல்லை. சோ இந்த 118 மூலகங்கள்ல 18 மூலகங்களுக்கு வந்து திணிவு மிக கூட இருக்கிறதால அது என்ன செய்யும், உடனடியாக வேறொரு மூலகமாக மாறும். சோ அந்த 18 மூலகங்கள் வந்து இயற்கையில இருக்கிறது இல்ல. சோ 100 மூலகங்கள் தான் என்ன செய்யுது, எல்லா பதார்த்தங்களையும் உருவாக்குது. இயற்கையில இருக்கிறது வந்து 100 மூலகங்கள் தான் இயற்கையில காணப்படுது. ஏதாவது குழப்பம் இருக்கு, ஏதாவது குழப்பம் இருக்கணும், கிளியரா விளங்கும் சொல்லி நம்புறேன். இப்ப அடுத்தது, சோ ஒரு மூலகத்தை பத்தி கேச்சோம், சடப்பொருளை பத்தி கேச்சோம், மூலகத்தை பத்தி கேச்சோம், அணுவை பத்தி கேச்சிட்டோம். அடுத்த கன்செப்ட் யார் என்று கேட்டால் சேர்வை. இந்த சேர்வை அப்படின்னு சொல்றவர் யார்? சேர்வை என்று சொல்றவர் யார் என்று கேட்டால் நமக்கு ஒரு விஷயம் இப்ப தெரியும். என்ன, ஒரு தனிய சோறு மட்டும் இருந்தால் அது சோறு டேஸ்ட காட்ட போகுது, தனிய நூடுல்ஸ் மட்டும் இருந்தால் அது நூடுல்ஸ் டேஸ்ட காட்ட போகுது. இப்ப 2 பேரையும் சேர்த்து அடிச்சிட்டோம், ஒரு மங்கோலியன் ரைஸ் அடிச்சிட்டோம் இல்லையா. இப்ப இது என்ன வரைக்கும் கேட்டால், 2 வேறுபட்ட மூலகங்கள் 2 வேறுபட்ட சாப்பாட்டை ஒன்றா சேர்த்து உருவாக்கி நம்ம ஒரு கலவையாக வேறொரு சாப்பாட்டை உருவாக்கி இருக்கோம். அதே போல 2 வேறுபட்ட மூலகங்கள் ஒன்றாக சேர்க்கப்பட்டு உருவாகக்கூடிய கூறுகள் என்ன வரைக்கும் சேர்வைகளாக இருக்கு. சோ அதுல 2 இருக்கலாம் அல்லது 2க்கு மேல இருக்கலாம், 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மூலகங்கள் குறித்த திணிவு விகிதத்தில். ஏன்னா ஒரு ரசாயன தாக்கம் நடந்த ஒரு விளைவு வரக்குள்ள அந்த திணிவு விகிதம் வந்து அது சரியாக அமைஞ்சு கொள்ளும். சோ குறித்த திணிவு விகிதத்தில் இயற்கையான ரீதியில் இணைந்து உருவாகும் பதார்த்தம் என்ன செய்யும், சேர்வையாக இருக்கும். அது இயற்கையான ரீதியில உருவாகணும், எந்த போர்ஸும் இல்லாம இயற்கையான ரீதியில அவன் அந்த 2 மூலகங்களும் அல்லது அந்த 2க்கு மேற்பட்ட மூலகங்களும் என்ன செய்யணும், இணைஞ்சு உருவாக்கக்கூடியதான் என்னவாக இருக்க போது, சேர்வையாக இருக்கும். இப்ப நான் வந்து கேட்கிறேன், நோமலா எனக்கு சொல்லுங்க, ஓகேவா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. சோடியம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க இல்லையா, ஓ லெவல் டைம்ல வந்து எல்லாருமே சோடியத்தை வந்து கொஞ்சமாவது எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பீங்க அல்லது அதுக்கு முதல்ல பார்த்திருப்பீங்க. சோடியம் நீருக்குள்ள போட்டா என்ன செய்யும், சோடியம் நீருக்குள்ள போட்டா என்ன செய்யும், டேஸ்ங்கிற சவுண்டோட என்ன செய்ய போகுது, அசைஞ்சு தெரிய போகுது, சரியா பிள்ளையா, அப்படிங்கிற சவுண்டோட அப்படியே அசைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீருக்குள்ள இந்த சவுண்டை போட்டுக்கிட்டு அசைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். சோ சோடியம் வந்து என்ன செய்யும், நல்லா தாக்கம் அடையக்கூடிய ஒன்று இல்லையாடா. அதே போல குளோரின் தாக்கம் அடையுமா இல்லையான்னு கேட்டால் குளோரினும் நல்லா தாக்கம் அடையும். குளோரினும் என்ன செய்யும், நல்லா தாக்கம் அடையும். சோ சோடியமும் நல்லா தாக்கம் அடைய போகுது, குளோரினும் நல்லா தாக்கம் அடைய போகுது. சோ அந்த 2 பேரையுமே தாக்குதல் நல்ல கூட, இவங்க டக்குனு எல்லாம் இவங்க வேலை பார்க்க இயலாது. ஓகேவா, ஓகேவா. இப்ப எனக்கு சொல்லுங்க, அந்த சோடியம் குளோரின் இந்த 2 மூலகங்களும் ஒன்றா சேர்ந்து உருவாக்குற சோடியம் குளோரைட்டை பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உருவாக்குற சோடியம் குளோரைட், அது யாரு, நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய கறி உப்பு. நீங்க நாக்குல எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா அந்த உப்பை. சோடியத்தில இயல்புங்கிறது வந்து சரியான தாக்குதலன் கூடினவர், குளோரினும் தாக்குதலன் கூட. ஆனா அந்த 2 பேரும் சேர்ந்து உருவாக்கின அந்த சோடியம் குளோரைட் ஒரு டம்மி பீஸாக இருக்க போது, சரியா இல்லையா, நாக்குல வச்சு பார்க்கலாம். சோ இதுல இருந்து நமக்கு விளங்குறது என்னன்னு கேட்டால், ஒரு அணு ஒரு 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 சேர்வையை 2 வேறுபட்ட மூலகங்கள் உருவாக்கி இருக்குன்னு சொன்னால் அந்த சேர்வையிட இயல்பும் அந்த மூலகத்திட இயல்பும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற எந்த ஒரு தேவையும் இல்லை. சேர்வையிட இயல்புக்கும் மூலகத்திட இயல்புக்கெல்லாம் நிறைய வித்தியாசம் இருக்கலாம். உதாரணத்துக்கு சோடியமும் சோடியம் குளோரைடும், கிளியர் அந்த விஷயம். இது தெளிவாக வழங்கினா போதும், தெளிவாக வழங்கினா போதும். சோ உதாரணமாக நம்ம சேர்வைக்கு செல்லக்கூடிய உதாரணம் யாரு, CO2 ஒரு சேர்வையேன், ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் கார்பனும் ஆக்சிஜனும் இருக்கு. அதே போல H2O ஒரு சேர்வையேன், ஐதரசனும் ஆக்சிஜன் 2 வேறுபட்ட அணுக்கள். CaCO3 ஒரு சேர்வையேன், கார்பன் கால்சியம் கார்பன் ஆக்சிஜன் 3 அணுக்கள். அதே போல H2SO4 ஒரு சேர்வை, ஐதரசன் சல்பர் ஆக்சிஜன் 3 அணுக்கள். சோ இப்படி வேறுபட்ட அணுக்கள் சேர்ந்து உருவாக்குறதால இது என்னவாக இருக்கும், சேர்வையாக இருக்கும். சின்ன கன்செப்ட் தான், ஒரு சேர்வையின் இயல்பும் அதுல இருக்கக்கூடிய அணுக்களோட இயல்புல இருந்து என்ன செய்யும், முற்றாக வேறுபடும். ஏதாவது குழப்பம் இருக்கு, இது வரைக்கும் ஏதாவது குழப்பம் இருக்கு, தெளிவாக விளங்கியிருக்கும் சொல்லி நம்புறேன். ஓகேவா, தெளிவாக இந்த கன்செப்ட் விளங்கியிருக்கும் சொல்லி நம்புறேன். எதுவுமே பாடமாக்கப்படாது,
எதுவுமே பாடமாக்கிட்டு இருக்கக்கூடாது. சிம்பிளா என்ன செய்யணும், படிச்சுட்டு வேலையை முடிச்சிடும். ஓகேவாடா? இப்ப எனக்கு சொல்லுங்க, இவ்வளவு நம்ம கழிச்சிட்டோம், இவ்வளவு என்ன செஞ்சுட்டோம், கழிச்சு முடிச்சிட்டோம், இவ்வளவு கன்செப்டுமே கழிச்சு முடிச்சிட்டோம். இப்ப என்ன செய்யும், கொஞ்சம் கெமிஸ்ட்ரிக்குள்ளுக்கு இன்னும் கொஞ்சம் போகும். இப்ப சொல்லுங்க, நம்ம இந்த கெமிஸ்ட்ரின்னு கதைக்கிறது இவ்வளவுமே என்னன்னு கேட்டால் நம்ம எதை வச்சு கதைக்க போறோம், அணுக்கள்ங்கிற ஒரு வேர்டு உள்ளுக்கு வருது இல்லையா, அணுக்கள். இப்ப ஒரு கெமிஸ்ட்ரியின் வரலாறு, இந்த அணு எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, அணுங்கிற அந்த வேர்ட் வந்து எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு, அணுங்கிற ஒன்று இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, அதை பத்தி நம்ம கொஞ்சம் கதைக்கிறோம். இதுல முதலாவதாக வரப்போறவர் யாருன்னு கேட்டால் எம்பிடோக்லஸ். அவர் பேர் வந்து எம்பிடோக்லஸ். இந்த எம்பிடோக்லஸ் அப்படின்னு சொல்றவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால், அவர் ஆரம்ப காலத்துல இவர்தான் சடப்பொருட்கள் வந்து எப்படி உருவானிச்சுங்கிறத ஃபர்ஸ்டா கதைக்கிறார். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், சடப்பொருட்களை உருவாக்கினது வந்து எதுவுமே இல்லை, நம்ம கதைக்கக்கூடிய இந்த ஐம்பூதங்கள் நீர், நிலம், வளி, நெருப்பு, அதுல மற்றதை விட்டுட்டார். இந்த 4 காரணிகள், இந்த 4 அடிப்படை கூறுகள்ல இருந்துதான் உலகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தங்களும் உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றார், இந்த எம்பிடோக்ல சொல்றார். உதாரணத்துக்கு, ஒரு நீருக்குள்ள ஒரு உயிரினம் உருவாகுதுன்னு சொன்னால் அது நீர்ல இருந்து தான் உருவானுச்சு. அதே போல ஒரு ஒரு கல் உருவாகுது, ஒரு கருங்கற்பாறை உருவாகுதுன்னு சொன்னால் அது லாவா குழம்பாக வடிந்தோடி கீழே வந்து, சோ அது நெருப்பு, அது அப்படியே வடிந்தோடி கீழே வந்து அது கடைசியாக கல்லாக மாறி இருக்கு. சோ நெருப்புல இருந்து அந்த கல் உருவாகி இருக்கு. இந்த மாதிரி என்ன செய்யறார், ஆரம்ப காலத்துல கருதுறார். ஆனால் அதுக்கு பிறகு வந்த ஒரு விஞ்ஞானி யார் என்று கேட்டால் டிமோக்ரட்டிஸ். இந்த டிமோக்ரட்டிஸ் என்ன சொல்றான்னு கேட்டால், எம்பிடோக்லஸ் என்னது போல எல்லாம் இல்ல, அவர் வந்து சும்மா நீர், நிலம், வளி, நெருப்புன்னு சொல்லி ஏதோ ஒன்று கழிச்சிட்டு போறார். அப்படி இல்ல, உலகத்தில் இருக்கிற எந்த சடப்பொருள் எடுத்தாலும் சரி, அந்த சடப்பொருட்கள் துணிக்கைகளாலதான் ஆக்கப்பட்டிருக்கும். அவர் சொன்ன மாதிரி இந்த அடிப்படை கூறுகள் எல்லாம் சடப்பொருள் ஆக்கல, சடப்பொருள் ஆக்கினது துணிக்கைகள். அந்த துணிக்கைகள் எப்படி இருக்கும்னு கேட்டா, கண்ணுக்கு தெரியாத தொடர்ச்சி அற்ற துணிக்கைகளாக இருக்கும். அதாவது தொடர்ச்சி இல்ல, அந்த துணிக்கைகளுக்கு இடையில வந்து தொடர்ச்சி இருக்காது. சோ கண்ணுக்கு தெரியாத தொடர்ச்சியற்ற துணிக்கைகளாலதான் இந்த சடப்பொருட்கள் எல்லாம் ஆக்கப்பட்டிருக்கும் சொல்லி சொல்றது. தொடர்ச்சியற்றன்னு சொன்னா தனித்தனி துணிக்கையாக இருக்கும், அதான் தொடர்ச்சியற்ற. சோ கண்ணுக்கு தெரியாத தொடர்ச்சியற்ற துணிக்கைகளாலதான் இந்த சடப்பொருட்கள் ஆக்கப்பட்டிருக்கும் சொல்லி இந்த டிமோக்ரட்டிஸ் வந்து சொல்றோம். ஓகேவா? ஓகேவா? சோ இந்த டிமோக்ரட்டிஸ் வந்து இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, அந்த தொடர்ச்சியற்ற அந்த துணிக்கைகளுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க கேட்டால் அட்டாமஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் ஒன்று வைக்கிறார். இந்த அட்டாமஸ் என்று சொல்றது ஒரு கிரேக்க சொல். அதுக்குரிய தெளிவான டிரான்ஸ்லேஷன் என்னன்னு கேட்டால் பிரிக்க முடியாத தனித்துணிக்கை. இதுக்கு மேல பிரிக்க இயலாது தனித்தனி துணிக்கையாக இருக்கும், அதுதான் அட்டாமஸ். யாரு சொன்னாரு, டிமோக்ரட்டிஸ் சொல்றாரு. இந்த டிமோக்ரட்டிஸுக்கு அடுத்ததாக 2 பேர் வாராங்க யாருன்னு கேட்டால் அரிஸ்டோட்டில், பிளேட்டோன்னு சொல்லி இந்த 2 பேர் வாராங்க. அவங்கள பத்தி நம்ம கதைக்கிறது குறையும், பட் அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த அரிஸ்டோட்டில், பிளேட்டோ என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், டிமோக்ரட்டிஸ் என்னாரு தானே, இதுக்கு மேல பிரிக்க இயலாத தனித்துணிக்கையாலதான் சடப்பொருள் ஆக்கப்பட்டிருக்கு என்று சொன்னார் தானே. இல்ல, அப்படி அவர் சொன்ன மாதிரி எல்லாம் இருக்க இயலாது, எந்த ஒரு பதார்த்தமுமே இதுக்கு மேல பிரிக்க இயலான்னு சொல்லி எந்த ஒரு பதார்த்தமுமே இருக்க இயலாது என்று சொல்லி இந்த பிளேட்டோ, அரிஸ்டோட்டில் இந்த 2 பேரும் என்ன செய்றாங்க, அவங்களோட கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு ஆதாரம் இல்லை. ஏன் இப்படி சொல்றாங்கன்னு கேட்டால் அதுக்குரிய ஆதாரம் அவங்கள்ட்ட இல்லை. அதனால அவங்களோட கருத்து என்ன செய்யப்படல, அந்த காலத்துல ஏற்றுக்கொள்ளப்படல. டிமோக்ரட்டிஸ் தான் டாமினேட் ஆகி மேல நிற்கும். இதுக்கு பிறகு வந்தவர் யாருன்னு கேட்டால் டால்டன் வாரம். யாரு, ஜான் டால்டன். இந்த ஜான் டால்டன் என்ன சொல்றாரு கேட்டால், டிமோக்ரட்டிஸ் சொன்னாரு தானே, அந்த அட்டமஸ் என்று சொல்லி ஒரு வேர்டு ஒன்று சொன்னாரு தானே, அவர் சொன்ன அந்த அட்டமஸ் என்று சொல்றது என்னன்னு கேட்டால் அணு என்று சொல்லி இவர் பேர் வைக்கிறார். அவர் வந்து அட்டமஸ் என்று சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டார். இவர் சொல்றார் அந்த அட்டமஸ் தான் அணுவாக இருக்கும். சோ சடப்பொருட்கள் வந்து அணுக்களால ஆக்கப்பட்டிருக்கும் சொல்லி என்ன செய்யறார், அவர் வந்து பேர் வைக்கிறார். சோ அவர் வந்து தன் அணு கொள்கையை முன் வைக்கிறார். டால்டனின் அணு கொள்கை என்று சொல்லி அதுக்கு பேர் வைக்கப்படுது. சோ உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் தரேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே ஒரு ஹோம் ஒர்க் என்ன, டால்டன் அணு கொள்கை என்னங்கிறத நீங்க என்ன செய்யணும், உங்களோட நோட்ஸுக்கு கீழே எழுதி கொள்ளணும். இது நீங்க எங்க தேடலாம்னு கேட்டால் ரிசோர்ஸ் புக்ல இது இருக்கு, அல்லது நீங்க ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. சோ டால்டன் அணு கொள்கை என்னங்கிறது நீங்க அதை ஹோம்ஒர்க்காக நீங்க எழுதி வச்சுக்கொள்ளும். இவர் அணு கொள்கையை வச்சு என்ன செய்யறார், இவர் வந்து ஒரு இமேஜினேஷன் ஒன்று சொல்றார். அணு என்று சொன்னா இப்படித்தான் இருக்கும், அணுவுக்குரிய கட்டமைப்பு இப்படித்தான் இருக்கும் சொல்லி ஒரு இமேஜினேஷன் ஒன்று சொல்றார். அந்த இமேஜினேஷன் நம்ம தமிழ்ல மாதிரி இரு சொல்லுவோம். அதுக்கு வந்து இங்க செல்லக்கூடிய அவர மாதிரியோட பேர் என்னன்னு கேட்டால் கோல்ஃப் போல் மாதிரி உருவாக இருக்கு. கோல்ஃப் போல்னு சொன்னா என்ன, நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. கோல்ஃப் போல் எப்படி இருக்கும், எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி இருக்கும். அணுவும் அதே மாதிரி தான், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்க அந்த அணுவை வெட்டி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ அணுங்கிறது அது இதுக்கு மேல பிரிக்க இயலாது, அவ்வளவுதான் அணு என்று சொல்லி யார் சொல்ற,
இந்த டால்டன் வந்து இதை பத்தி கதைக்கிறார். ஓகேவா? இது வந்து ஆரம்ப காலத்துல இது வரைக்கும் இப்ப வந்துட்டு இது வரைக்கும் ஜான் டால்டன் இவர கதை வரைக்கும் கொண்டு வந்து வச்சுட்டார். ஒரு அணுங்கிற வேர்ட் வரைக்கும் அறிமுகப்படுத்தார். இதுக்கு பிறகு அடுத்தது என்ன நடக்குது என்று கேட்டால் அடுத்ததாக என்ன நடக்குது என்று கேட்டால் ஒரு சடப்பொருளுக்கும் மின்னுக்கும் இடையில தொடர்பு கொண்டு இருக்கிற அந்த ஒரு கன்செப்ட் வந்து உருவாகுது. இப்ப நோமலா நமக்கு தெரியும் என்னன்னு கேட்டால் நமக்கு தெரியும் ஒரு சடப்பொருட்கள் மின்ன கடத்துமா இல்லையா அப்படின்னு கேட்டால் ஒரு சடப்பொருள் வந்து மின்ன கடத்துமா இல்லையான்னு கேட்டால் இந்த ஒரு மின் அப்படின்னு சொல்ற கன்செப்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ஏற்றத்தின் அசைவு தான் மின், சரியா இல்லையா? ஏற்றத்தின் அசைவு தான் என்ன? மின், சரியா இல்லையா? ஏதாவது குழப்பம் இருக்கா? சோ நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு தெரியணும் ஏற்றத்தை பத்தி ஒரு ஐடியா ஒன்று இருக்கணும். சோ ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கை இலத்திரன் என்று சொல்லி சொல்லுவோம். ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கை வந்து இலத்திரன். அது இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்ம இதை இப்ப ஆரம்பத்துல இருந்து இதை கொண்டு போவோம். ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கை யார் என்று கேட்டால் இலத்திரனாக இருக்கு. ஏன் ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கை இலத்திரன் சொல்றேன்னு சொன்னா நீங்க ஓலவெல்ல படிச்சிருப்பீங்க. ஒரு நேராயன் தோன்றணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இலத்திரன் இழக்கப்படணும், சரியா பிள்ளையா? ஒரு நேராயன் தோன்றணும்னு சொன்னா இலத்திரன் இழக்கப்படணும். அதுவே ஒரு மறையன் தோன்றணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இலத்திரன் வந்து ஏற்கப்படணும். சோ ஒரு கூறு என்ன ஏற்றத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறத இங்க யார் தீர்மானிக்கார்? இலத்திரன் தானே. இலத்திரன் வந்து சேர்ந்தா மறையேற்றம், இலத்திரன் அதை விட்டு வெளியே போனா நேரேற்றம். சோ அந்த கூறு என்ன ஏற்றத்தை பெற்றுக்கொள்ளணும் அதை தீர்மானிச்சவர் யாரு? இலத்திரன். இதனால இந்த இலத்திரன் தான் ஏற்றத்தின் அடிப்படை துணிக்கையாக இருக்க போகுது. சோ ஏன் என்று சொன்னா ஒரு பதார்த்தம் இலத்திரனை ஏற்றால் மறையேற்றத்தை பெறும், அதே போல ஒரு பதார்த்தம் இலத்திரனை இழக்கும் போது நேரேற்றத்தை பெற்றுக்கொள்ளும். இப்படி நம்ம கதைக்கப்படும். ஓகேவா? சோ இந்த ஏற்றத்தை நம்ம அளக்கிறதாக இருந்தால் ஏற்றத்துக்கு 2 அலகுகள் கதப்போம். ஒரு அலகு என்னன்னு கேட்டால் கூலோம், அடுத்தது வந்து ஃபெரடே. ஒரு அலகு வந்து கூலோம், அடுத்த அலகு என்ன? ஃபெரடே. இப்படி 2 அலகுகள் வந்து ஏற்றத்துக்கு நம்ம கதைப்போம். சோ இந்த கூலோம் ஃபெரடே இந்த 2 பேருக்கும் இடைப்பட்ட தொடர்பு என்னன்னு கேட்டால் இது நம்ம இப்ப அப்படியே போயிட்டு இருக்கக்குள்ள இடையில இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த கூலோம் ஃபெரடே என்று சொல்றது என்னன்னு கேட்டால் இந்த 2 பேருக்கு தொடர்பு கொண்டு இருக்கும். என்னன்னு கேட்டால் ஒரு ஃபெரடே எதுக்கு சமனா இருக்கும்னு கேட்டால் 96,485 கூலோம் அல்லது 96,490 கூலோம் அல்லது இது என்ன மண்ணளவாக 1,00,000 கூலோம்னு சொல்லி சொல்லலாம். சோ ஒரு ஃபெரடே எதுக்கு சமனா இருக்கும்? 96,485 கூலோமுக்கு சமனா இருக்கும். அல்லது ஒரு ஃபெரடே வந்து 1 × 10⁵ கூலோமுக்கு சமனாக இருக்க போகுது. இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? 1 × 10⁵ அல்லது 96,485 என்ன பேர்? இந்த பெருமானத்துக்கு என்ன பேர் சொல்லுவோம்னு கேட்டால் ஃபெரடே மாறிலி என்று சொல்லி பேர் ஒன்று சொல்லுவோம். ஓகே, இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மைண்ட்ல நார்மலா வச்சுக்கொள்ளுங்க. இது நமக்கு பிறகு போகக்குள்ள தேவைப்படும். இப்ப நம்மளோட கன்செப்டுக்கு வருவோம். இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த மின்னு சொல்றது ஏன்னா ஏற்றத்தின் ஒரு வகை இல்லையா? சோ இந்த ஏற்றம் வந்து 2ஆ பிரிக்கப்படும். இந்த மின்னேற்றம் வந்து 2ஆ பிரிக்கப்பட போகுது. ஒன்று வந்து நிலை மின்னேற்றம், 2வது ஓட்ட மின்னேற்றம். சோ இது மின், ரெண்டுமே மின் தான் இல்லையா? சோ நிலை மின்னேற்றம்ங்கிறது நிலையாக இருக்கக்கூடிய மின்னேற்றம், அதாவது அசைய முடியாத அசையும் தகவு இல்லாத மின்னேற்றம். ஓட்ட மின்னேற்றம்ங்கிறது என்ன? அசையும் தகவு உடைய மின்னேற்றம். சரியா பிள்ளையா? சரி. இப்ப இந்த மின்னேற்றத்தோட இந்த மின்னோட சடப்பொருட்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சடப்பொருட்களை எத்தனை விதமாக நம்ம பிரிக்கலாம்? திண்மம், திரவம், வாயு, இப்படி 3ஆ பிரிக்க இயலுமா இல்லையா? இதுல எனக்கு சொல்லுங்க, ஒரு திண்மம் மின்னை கடத்துமா? ஒரு திண்மத்துக்கு மின்னோட தொடர்பு இருக்கான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு திண்மத்துக்கு மின்னோட தொடர்பு இருக்கான்னு கேட்டா ஓலவெல்ல படிச்சிருப்பீங்க. ஒரு உலோக கோல் எடுத்து அது ஒரு பருத்தி துணியால நீங்க அப்படியே உரோஞ்சுவீங்களாக இருந்தால் அந்த உலோகக்கோள் என்ன உருவாகும்? நிலை மின்னேற்றம் உருவாகும். படிச்சிருக்கீங்களா இல்லையா? அல்லது அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. சிம்பிளா ஒரு ஐடியா, ஒரு விஷயம். வீட்டுல வந்து பிளக் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த பிளக் பாயிண்ட்டுக்குள்ள ஒரு இரும்பு கோலை கொண்டு போயிட்டு செருகினா என்ன செய்யும்? தூக்கி அடிக்குமா இல்லையா? செஞ்சு பாத்துறாதீங்க, பிறகு நான் வந்து ஜெயிலுக்கு போகணும். சோ இப்படி செஞ்சீங்கன்னா என்ன செய்யும்? உங்களை தூக்கி அடிக்கும். ஏன்னா அது தூக்கி அடிக்குது, அந்த திண்மம் வந்து என்ன செஞ்சிருக்கு? மின்ன கடத்திருக்கு. சரியா பிள்ளையா? அந்த திண்மம் மின்ன கடத்திருக்கு. சோ ஒரு திண்மத்துக்கும் மின்னுக்கும் தொடர்பு இருக்கு, சரியா இல்லையா? சடப்பொருள் இருக்கக்கூடிய திண்மத்துக்கும் மின்னுக்கும் தொடர்பு இருக்கு, அது ஓகே. அதே போல ஒரு திரவம் மின்ன கடத்துமா இல்லையான்னு கேட்டா ஓலவெல்ல படிச்சிருப்பீங்க. பெட்ரி என்ன செய்யும்? பெட்ரியில வந்து அசிட்ஸ் இருக்குமா இல்லையா? கரைசல்கள் இருக்குமா இல்லையா? அது மூலமாக மின் கடத்தப்படுமா இல்லையா? அதே போல மின் பகுப்பு, ஒரு கரைசலுக்கு கூட அசையக்கூடிய மின்ன ஓட்டமா இல்லையா? சோ இந்த மாதிரி திரவத்துக்கு என்ன செய்யுது? மின்னோட தொடர்புல இருக்கு. சோ சடப்பொருட்களுக்கு வந்து மின்னோட தொடர்பு இருக்கு. திண்மங்களை உருவாஞ்சக்குள்ள நிலை மின்னேற்றம் தோன்றுது. அதே போல அயன் கொண்ட நீர்க்கரைசல்கள்ல நடைபெற தாக்கத்தின் மூலமாக ஓட்ட மின் பெறப்படுது. என்ன பெட்ரிஸ பத்தி கேச்சிட்டு இருக்கோம். அதே போல சோ ஒரு சடப்பொருள் எடுத்தா 3 விதமான ஆக்கள் இருக்கு. ஒன்று திண்மம், திரவம், வாயு. அதுல திண்மத்துக்கு மின்னோட தொடர்பு இருக்கு. அதே போல திரவத்துக்கு என்ன இருக்கு? மின்னோட தொடர்புல இருக்கு. சோ நிச்சயமா 3வது டைப் யாரு? வாயு. அந்த வாயுவும் அப்ப மின்னோட தொடர்பை கொண்டிருக்கணுமா இல்லையா? வாயு என்ன செய்யணும்? மின்னோட தொடர்பை கொண்டிருக்கணுமா இல்லையா? அதை ஆராய போனதுல விளைவுதான் என்ன? நம்ம இப்ப கதைக்கக்கூடிய இலத்திரன், புரோத்தன், நியூட்ரன் கண்டுபிடிக்கும்.
ஓகேவா? சோ அந்த வாயுக்களும் மின்னோட தொடர்பு கொண்டிருக்குமா இல்லையாங்கிறத வந்து கண்டறியப்பட்டுச்சு. அத ஆராய போனாங்க. அதுல விளைவுதான் என்ன? இப்ப நம்ம கதைக்கக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரன் கண்டுபிடிப்பாக இருக்கு. ஓகேவா? ஏதாவது குழப்பம் இது வரைக்கும் இருக்கு. சோ அந்த அணுவின் உபதுணிக்கைகள் கண்டுபிடிப்பு. இதுக்கு என்ன பேர் சொல்லுங்க? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரனுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? அணுவின் உபதுணிக்கைகள் சொல்ல ஒரு வேர்டு கதைக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட்க்கு நம்ம அந்த டாபிக்கு போறதுக்கு முதல்ல அந்த பிராக்டிகலுக்கு போறதுக்கு முதல்ல சில வேர்ட் சில பேரை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். முதலாவது யாருன்னு கேட்டால் ஜான்ஸ்டீன் ஜி ஸ்டோன் அல்லது ஸ்டோனி என்று சொல்லி இவருக்கு பேர் சொல்லலாம். ஸ்டோனி அல்லது ஜான்ஸ்டீன் ஜி ஸ்டோன். இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் இவரை பத்தி நான் கொஞ்சம் லேட்டா திருப்பி ஒரு கதைக்கு வருவேன். அப்ப இவரை கொஞ்சம் மைண்ட்ல தெளிவா வச்சுக்கொள்ளும். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால் மின் வந்து ஒரு அணுத்தன்மையை கொண்டிருக்கும் சொல்லி இவர் கெஸ் பண்றார். மின் வந்து என்ன செய்யும்? ஒரு அணுத்தன்மையை கொண்டிருக்குங்கிறத கெஸ் பண்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? மின் ஒரு அணுத்தன்மையை கொண்டிருக்குன்னா அது அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஒரு மின் வந்து ஒரு சடப்பொருள் மின்ன கடத்துதுன்னு சொன்னால் அந்த சடப்பொருளுக்குள்ள என்ன இருக்கு? அணுக்கள் இருக்கு. சரியா இல்லையா? சோ அந்த சடப்பொருள் மின்ன கடத்துறதுக்கு அந்த அணு ஹெல்ப் பண்ணுது. அந்த அணு அந்த அணு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னா அணுவுல இருக்கிற யாரோ ஒருவர் ஹெல்ப் பண்றார். அந்த அணுவுக்குள்ள அந்த மின்ன கடத்துறதுக்கு ஏதோ ஒரு கூறு ஒன்று அதுக்குள்ள இருக்கு. அணுவுக்குள்ள மின்ன கடத்துறதுக்கு ஏதோ ஒரு கூறு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறார்? கெஸ் பண்றார். அவர் கெஸ் பண்ணி அவர் கண்டுபிடிக்கல, அவர் எதுவுமே செய்யல, சும்மா கெஸ் பண்றார். அப்படி ஒன்று யோசிக்கிறார். அவரே பேரும் வைக்கிறார். யோசிச்சது போலவே பேரும் வச்சுட்டார். சில பேர் வந்து இமேஜினேஷன்ல வந்து பிள்ளை எல்லாம் பெத்து பேர் வைப்பாங்க. அது மாதிரி இவர் இமேஜினேஷன்ல இப்படி கெஸ் பண்ணி என்ன செய்யறார்? ஓகே, இது ஒரு கூறு ஒன்று இருக்கு, அந்த கூறுக்கு வந்து நான் இலத்திரன் என்று சொல்லி பேர் வைக்கிறேன். இவ்வளவு யார் சொல்றார்? இந்த ஸ்டோனி சொல்றார். சோ இலத்திரன் வேர்டு அறிமுகப்படுத்தினவர் யார்? இந்த ஸ்டோனி. இவ்வளவு இப்ப உங்களுக்கு மைண்ட்ல இருக்கு. ஓகேவா? அதே போல சோ இவர் வந்து கெஸ் பண்றார். அது பிராக்டிகலி அதை வந்து ப்ரூஃப் பண்ணவர் யாருன்னு கேட்டால் ஓகே இப்படி ஒரு கூறாலதான் இந்த மின் கடத்தப்படுது, இப்படி அதை வந்து உறுதி செஞ்சவர் யாருன்னு கேட்டால் ஃபெரடே. ஓகேவா? அது யாரு? ஃபெரடே. அதே போல இன்னும் ஒருவர பேர் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உலோகங்களுக்கு வந்து மின் ரசாயன நடத்தை இருக்கும். உலோகங்களும் வந்து இந்த மின் ரசாயன நடத்தையை காண்பிக்க போது உலோகங்கள் எப்படி மின் கடத்தப்படுது இதுகளை பத்தி எல்லாம் கதைச்சவர் யாருன்னு கேட்டால் கெல்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி. கடைசியாக மின்ன காவிச்சல் அடிப்படை துணிக்கை வந்து இவர் என்ன பேர் வச்சார்? இலத்திரன் என்று சொல்லி பேர் வச்சிருக்கார். ஆனா அவருக்கு தெரியாது, அப்படி ஒண்ணு இருக்கான்னு தெரியாது, அவர் கண்டுபிடிக்கல, சும்மா கேசிங்ல என்ன செஞ்சிருக்கார்? ஒரு இமேஜினேஷன்ல பேர் வச்சிருக்கார். அவ்வளவுதான். இப்ப என்ன செய்வோம்? அணுவின் உபதுணிக்கைகளுக்குள்ள போகும். அணுவின் உபதுணிக்கைகள் நீங்க ஓலவெல்ல என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுக்குள்ள நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓலவெல்ல என்னென்ன உபதுணிக்கை படிச்சிருக்கீங்க? இலத்திரன், புரோத்தன், நியூட்ரன் இல்லையா? ஏ லெவல்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆக போறோம். இந்த இலத்திரன், புரோத்தன், நியூட்ரனுக்கு கூட இன்னும் சில உபதுணிக்கைகளை சேர்க்க போறோம். அதை வந்து மொத்தமா ரெண்டா பிரிக்க போறோம். ஒன்று வந்து முக்கியமான உபதுணிக்கைகள். அதுல யார் வரும்னு கேட்டால் இலத்திரன்கள் வரும், புரோத்தன்கள் வரும், நியூட்ரன்கள் வரும். இந்த மூணு பேரும் வந்து என்ன? இலத்திரன், புரோத்தன், நியூட்ரன். இந்த மூணு பேரும் முக்கியமான உபதுணிக்கைகள். இதுல வந்து இலத்திரன் எங்க இருக்கும்? உங்க நோட்ஸ்ல வந்து இதுக்குள்ள என்ன செய்யுங்க? இது கூட வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு டேஷன் போட்டு இலத்திரன் எங்க இருக்கும்? சக்தி மட்டங்கள் இருக்க போகுது. சரியா இல்லையா? புரோத்தன், நியூட்ரன் ரெண்டுமே எங்க இருக்கும்? கருவில் இருக்க போகுது. ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்ல. அதுக்கு கூட இன்னும் சில முக்கியம் இல்லாத உபதுணிக்கைகளும் இருக்கு. இன்னும் சில முக்கியம் இல்லாத உபதுணிக்கைகள். உதாரணமா நான் ஒரு 4 பேரை தந்திருக்கேன். மீசோன்கள், நியூட்ரினோக்கள், எதிர்புரோத்தன்கள், ஐபரன்கள், இப்படி 4 பேர் நம்ம சொல்லுவோம். இது கூட இன்னும் இருக்கு. பொசித்ரோன்கள், இப்படி நிறைய பேர் கதைக்கலாம். நான் ஒரு 4 பேர் உங்களுக்கு உதாரணத்தை வந்திருக்கேன். மீசோன்கள், நியூட்ரினோக்கள், எதிர்புரோத்தங்கள், ஐபரன்கள், இப்படி 4 பேர் நம்ம கழிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த 4 பேர் எங்க இருக்குன்னு கேட்டால் இந்த 4 பேருமே கருவுக்குள்ளதான் இருக்கு. சோ கருவுக்கு வெளியே இருக்கிற ஒரே ஒரு உபதுணிக்கை யாரு? இலத்திரன் மட்டும். மத்த எல்லாருமே என்ன செய்யும்? கருவுக்குள்ள இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், கருவுக்குள்ள வந்து அணுக்கருவுக்குள்ள புரோத்தனும் நியூட்ரனும் மட்டும்தான் இருக்கும். அது சரியா பிள்ளையா? இல்ல பிள்ளையான கூற்று. ஏன்? மீசோன்கள் இருக்கும், நியூட்ரினோக்கள் இருக்கும், எதிர்புரோத்தன்கள் இருக்கும், ஐபரன்கள் இருக்கும். சோ இது தெளிவாக நமக்கு என்ன செஞ்சிருக்கணும்? விளங்கி இருக்கணும். கிளியரா? சோ உங்களோட டியூட் எடுங்க. உங்களோட டியூட்ல 30வது கேள்வி இப்ப ஆன்சர் பண்ணுங்க. என்ன ஆன்சர் சொல்லி நீங்க செக் பண்ணி பாருங்க. 30வது கேள்வியை வாசிச்சு அதுக்குரிய ஆன்சர் என்னங்கிறத நீங்களே என்ன செஞ்சு கொள்ளுங்க? மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு எல்லாத்துக்குரிய அந்த கேள்வி அவ்வளவுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும்? இந்த தியரி பார்ட் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு, ஜெனரல் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க? நீங்க இந்த கேள்விகளை தெளிவாக செஞ்சு பாருங்க. டவுட் ஏதாவது வருதா? அதை வந்து கிளியரா என்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. ஓகேவாடா? ஏதாவது குழப்பம் இருக்கா? இருக்காதுன்னு சொல்லி நம்புறேன். இப்ப என்ன செய்வோம்? அணுவின் உபதுணிக்கைகள் சரி, அதுல வந்து முக்கியமானதுல யாரு? இலத்திரனை பத்தி கதைக்கணும். சோ இலத்திரன் கண்டுபிடிப்பு தொடர்பான ஆய்வுகளுக்கு என்ன செய்ய போறோம்? போக போறோம். இலத்திரன் கண்டுபிடிப்புல வந்து இருக்கக்கூடிய இலத்திரனை கண்டுபிடிச்சேன்னா ஒரே அடியில இலத்திரனாக கண்டுபிடிக்கப்படல. அதுல நிறைய பிராக்டிக்கல் செய்ய போறோம். அதுல முதலாவது பிராக்டிக்கல் யாருன்னு கேட்டால் இந்த வில்லியம் க்ரூக்ஸின் பரிசோதனை. அவர பேர் என்ன? வில்லியம் க்ரூக்ஸ். சோ க்ரூக்ஸின் பரிசோதனை என்று சொல்லுவோம், அல்லது வில்லியம் க்ரூக்ஸின் பரிசோதனை.
இந்த பிராக்டிக்கல் என்னன்னு கேட்டால் இவர பிராக்டிக்கல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் இதுதான் அவர பிராக்டிக்கல் அமைப்பு. நான் சொல்றேன் நோமலா யோசிப்பேன், சரியா? நோமலா யோசிப்பேன். இதுல இருக்கிற இந்த ஓவர் டீப்பான விஷயங்கள் உனக்கு தேவையில்லை. இப்ப நோமலா யோசி, இவரை ஏன் கேத்தோடுன்னு சொல்றோம், இவரை ஏன் அனோடுன்னு சொல்றோம், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. இந்த அழகா இந்த இமேஜ உங்களோட கொப்பியில நோட்ஸ் எழுதுறீங்களா இருந்தா அழகா கொப்பியில வரைஞ்சு கொள்ளும். என்ன செய்யறாருன்னு கேட்டால் இது ஒரு குழாய், ஓகேவா? நான் காட்டி இருக்கிறது ஒரு குழாய். இந்த குழாய்க்கு என்ன பேர் சொல்லணும்னு கேட்டால் மின் இறக்க குழாய். இங்க டிஸ்சார்ஜ் டியூப் இருக்கும், நீங்க மின் இறக்க குழாய்னு சொல்லி எழுதிக்கொள்ளுங்க. மின் இறக்க குழாய். இந்த மின்னிறக்க குழாய்க்குள் என்ன செய்யறான்னு கேட்டால் ஒரு கெத்தோடையும் ஒரு அனோடையும் வைக்கிறார். இந்த கெத்தோட் அனோடுன்னு சொல்றது எப்படி, இதுக்கு பேர் கெத்தோட் எப்படி அனோட் அதெல்லாம் இப்ப உங்களுக்கு வேணாம். அது கெத்தோட் அனோடுன்னு சொல்றது ரெண்டு மின்வாய்கள். ரெண்டும் என்ன மின்வாய், ஒரு பேட்டரியில இருக்கிற மின்வாய் மாதிரி இதுவும் ரெண்டு மின்வாய்கள், சரியா? இந்த மின்வாய்களை வச்சுட்டு அந்த மின்வாய்கள் என்ன செய்யறார், அப்படியே ஒரு பெட்ரியால தொடுக்கிறார். இன்னொரு சைட்ல பெட்ரியால இப்படி தொடுக்கிறார். இதுல மைனஸோட இணைஞ்சிருக்கிறது கேத்தோட இருக்கும், பிளஸோட இணைஞ்சிருக்கிறது அனோடா இருக்கும். இது மட்டும் இப்போதைக்கு மைண்ட்ல இருந்தா போதும், சரியா? இப்ப இப்படி வச்சுட்டு என்ன செய்ய போறான்னு ஸ்டார்டிங் இவ்வளவுதான், வேற எல்லாத்தையும் மறந்துருங்க. இந்த குழாய்க்குள்ள ரெண்டு பேர் அனோட் கேத்தோடுன்னு சொல்ற ரெண்டு மின்வாய்கள் அதை வந்து பெட்ரியோட இணைச்சிருக்கார். பெட்ரியோட இணைச்சிட்டு என்ன செய்ய போறார், இந்த கரண்ட்டை வந்து அப்படியே ஓட வைக்கிறார். இந்த இடத்துல ஒரு ஆம்பியர் மானியையும் இந்த இடத்துல தொடுத்திருக்கு, ஒரு ஆம்பியர் மானி இந்த இடத்துல தொடுக்கப்பட்டிருக்கு. மைண்ட்ல வச்சுக்கணும், இந்த இடத்துல ஆம்பியர் மானி தொடுக்கப்பட்டு. இப்ப நார்மலா தெரியும் சடப்பொருட்கள் மின்ன கடத்துமா இல்லையா? கடத்தும். அப்ப இதுக்குள்ள என்னத்தை வச்சிருக்காருன்னு கேட்டால் வாயு வச்சிருக்காரு. இதுக்குள்ள வந்து வாயு ஒன்று எடுத்து வச்சிருக்காரு. அப்ப வாயுங்கிறது என்ன, ஒரு சடப்பொருள். அப்ப சடப்பொருள் மின்ன கடத்தினா என்ன செய்யணும், வாயு என்ன செய்யணும், அப்ப மின்ன கடத்தும். இப்ப வாயு மின்ன கடத்தும்னுச்சுன்னா அந்த ஆம்பியர் மானி என்ன செய்யணும், வாசிப்ப காட்டணும். ஏதாவது குழப்பம் இருக்கா? ரைட், இந்த விஷயம் சரிதானே? இப்ப கரண்ட்டை இப்ப ஓட விடுறார். ஓட விட்டுட்டு இந்த அம்பியர் மானியை வாசிக்கிறார். அவருக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடைக்குது. ஓட விட்டுட்டு அம்பியர் மானியை வாசிக்கிறார். அம்பியர் மானி வாசிப்ப காட்டல. வாசிப்ப காட்டலன்னா அர்த்தம் என்ன, மின் கடத்தப்படல. இப்ப இவருக்கு சரியான கவலை. ஏன்னா திண்மம் என்ன கடத்துது, வாயு மின்ன திண்மம் மின்ன கடத்துது, திரவம் மின்ன கடத்துது. அப்ப கட்டாயம் என்ன செய்யணும், வாயு மின்ன கடத்தானே வேணும். ஆனா இங்க வாயு மின்ன கடத்தல. இப்ப இவருக்கு சரியான கவலை, ஏன் வாயு மின்ன கடத்தல? சோ ஃபர்ஸ்ட்டுக்கு மின்னறக்க குழாய் எடுத்து அதுக்குள்ள அனோட்டையும் கத்தோட்டையும் வச்சு அதுக்குள்ள என்ன செய்யறார், பெட்ரியை வைக்கிறார். இந்த பெட்ரி எப்படிப்பட்ட பெட்ரின்னு கேட்டால் மிக உயர்ந்த மின்னழுத்த வேறுபாடுடைய பெட்ரி. இவர மின்னழுத்தத்துல பெருமானம் என்னன்னு கேட்டால் 5000 வோல்டேஜ் தொடக்கம் 11,000 வோல்டேஜ். அப்ப இது இவ்வளவு பெரிய ஒரு மின்னழுத்தம் யோசிச்சு பாருங்க. இப்படி பெட்ரியை வச்சு என்ன செய்யறார், கரண்ட்டை பாஸ் பண்ண வைக்கிறார். அந்த இடத்துல அம்பியர் மானி பொருத்தப்பட்டிருக்கு. ஆனா அம்பியர் மானி என்ன செய்யல, வாசிப்ப காட்டல. இப்ப இவருக்கு சரியான கவலை, ஏன் அம்பியர் மானி வாசிப்ப காட்டல? நம்மளா இருந்தா என்ன செய்வோம், உடனடியா விஷயத்தை முடிச்சிடும். ஓகே, வாயு மின்ன கடத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுவோம், சரியா இல்லையா? ஆனா இவர் ஒரு விஞ்ஞானி. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஓகே நம்ம ஏதாவது மாற்றத்தை செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சு ஒரு டைம் என்ன செய்யறார், இந்த மின்னடக்க குழாயோட இப்படி ஒரு பகுதி ஒன்று இணைச்சு வர்றார். இது என்னன்னு கேட்டால் வாயு வெளியீடு பம்பி. வாயுவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியாக்கக்கூடிய ஒரு வழி, ஒரு பம்ப் மாதிரி உண்டு, ஓகேவா? இந்த வாயு வெளியீடு பம்பிய வச்சு என்ன செய்யறார், கொஞ்சம் கொஞ்சமா வாயுவை வெளியாக்குறார். வெளியாக்கி பாக்குற டைம்ல வாயு வெளியே போக 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 ஒரு கட்டத்துல என்ன செய்யுதுன்னு கேட்டா, இந்த இடத்துல என்ன ஆகுது, அம்பியர் மானி ஒரு சின்ன திரும்பலை காட்டுது. சோ இவர் வாயுவை வெளியாக்க அந்த அம்பியர் மானி ஒரு சின்ன திரும்பலை காட்டுதுன்னு சொன்னா இப்ப இவருக்கு ஒரு சந்தோஷம். என்ன, இது வரைக்கும் யாருமே வாயு மின்ன கடத்துமா இல்லையாங்கிறது செல்லல. இவர் வந்து வாயு மின்ன கடத்தா இல்லையாங்கிறது என்ன செய்யறார், கண்டுபிடிக்கிறார். சோ அந்த இடத்துல வாயு இந்த அம்பியர் மானி திரும்பல காட்டுது. சோ வாயு மின்ன கடத்துது. சோ எப்ப வாயு மின்ன கடத்துது, இதுக்குள்ள நிறைய வாயுக்கள் இருந்தா மின்ன கடத்தல. அதுவே வந்து வாயுக்களின் அளவை குறைக்க அந்த வாயுவின் அடர்த்தியை குறைச்சால், அதே போல அந்த வாயுவின் அமுக்கத்தை குறைக்கக்குள்ள என்ன செய்யுது, இந்த வாயு பின்ன கடத்துது. சோ வாயு வெளியீடு பம்பியின் மூலம் குழாயில இருக்கக்கூடிய அமுக்கத்தை குறைக்கிற டைம்ல அம்பியர் மானி வாசிப்ப காட்டுது. அப்ப என்ன முடிவெடுக்கிறார், உயர் அமுக்கமாக இருக்கக்கூடிய இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம், வாயுவின் அமுக்கம் கூட இருந்தா மின் கடத்தப்படாது. அதுவே வந்து வாயுவின் அமுக்கம் குறைவா இருந்தால் என்ன செய்யும், மின்ன கடத்தும். சோ வாயு தாழ் அமுக்கங்கள்ல மின்னை கடத்துங்கிறது என்ன செய்யறார், முடிவெடுக்கிறார். இப்ப இவருக்கு என்ன சந்தோஷம், என்னடா சந்தோஷம், ஏன் யாருமே கண்டுபிடிக்கல, ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சிட்டார். நம்ம குறைச்சால் இது என்ன செய்யுது, மின்ன கடத்துது என்று சொன்னால் அவர் யோசிக்கிறார், அப்ப இன்னும் குறைச்சா மின்ன கடத்துது தானே, அப்ப இன்னும் குறைப்போம்னு சொல்லி இந்த அமுக்கத்தை நல்ல அன்னம் குறைக்கிறார். நல்ல அன்னம் குறைக்கிற டைம்ல என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த கத்தோட்ல இருந்து ஒரு கலர் ஒன்று ஒரு கதிர் ஒன்று உருவாகி அது அப்படியே போய் என்ன செய்யுது, இங்கால சைட்ல இருக்கிற அந்த கிளாஸ்ல மோதுது. இது மோதுற டைம்ல இந்த இடத்துல ஒரு பச்சை நிறமான அல்லது மெல்லிய நீலம் கலந்த பச்சை நிறமான ஒளிர்வு ஒன்று கிடைக்குது. இது என்ன ஒளிர்வுங்கிறதெல்லாம் தெரியாது. என்ன ஒளிர்வுங்கிறதெல்லாம் என்ன செய்யல, அவருக்கு ஆரம்பத்துல தெரியாது. சோ இப்படி ஒரு கதிர், இப்படி ஒரு
ஒளிர் ஒன்று கிடைக்குது. சோ அவர் என்ன செய்யறாரு கேட்டால் ஃபர்ஸ்டுக்கு இன்னும் அமுக்கத்தை குறைக்கிற டைம்ல கேத்தோட்ற பக்கத்துல இருந்து ஒரு ஒளிர் கொண்டு தோணி முன்னோக்கி போகுது. முன்னோக்கி போய் என்ன செய்யுது, அந்த கண்ணாடியில படுது. கண்ணாடியில பட்டால் அந்த கண்ணாடி வந்து ஒரு க்ளோ ஒன்றை காட்டுது. என்ன, நீலம் கலந்த பச்சை நிற ஒளிர் கொண்ட காட்டுது. ஓகேவா, மெல்லிய நீலம் கலந்த பச்சை நிற ஒளிர் கொண்ட காட்டுது. இப்ப இவர் என்ன முடிவெடுக்கிறார், இந்த கதிர் எங்க இருந்து போகுதுன்னு பாக்குறார். அது கெத்தோட்ல இருந்து போகுது. இந்த கதிர் வந்து கெத்தோட்ல இருந்து போகுது. சோ உடனடியாக அதுக்கு அவர் என்ன பேர் வைக்கிறார்னு கேட்டால் கெத்தோட்டு கதிர்கள் சொல்லி இதுக்கு பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறார், கெத்தோட்டு கதிர்கள் சொல்லி இவர் பேர் வைக்கிறார். ஓகேவா, சோ இவர் கெத்தோட்டு கதிர்கள்னு சொல்லி பேர் வைக்கிறார். யாரு, குரூக்ஸ் வந்து கெத்தோட்டு கதிர்கள்னு சொல்லி பேர் வைக்கிறார். இது வந்து கெத்தோட்டு கதிரை, இந்த குழாய், இந்த மின்னிறக்க குழாய் வந்து கெத்தோட்டு கதிரை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்பட்டதால அந்த குழாய்க்கு என்ன பேர் வருதுன்னு கேட்டால் கெத்தோட்டு கதிர் குழாய்னு சொல்லி பேர் வருது. அதே போல இந்த பிராக்டிக்கலை செஞ்சவர் குரூக்ஸ்ங்கிறதால இந்த குழாய்க்கு வந்து குரூக்ஸின் குழாய் என்று சொல்லியும் ஒரு பேர் வருது. சோ இங்க ரெண்டு பேர் சொல்லலாம், ஒன்று குரூக்ஸின் குழாய் அல்லது கெத்தோட்டு கதிர் குழாய்னு சொல்லி ரெண்டு பேர் என்ன செய்யலாம் நம்ம இங்க கதைக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகேவா, ஓகேவா. சோ இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், கெத்தோட்டு கதிரை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன செஞ்சாச்சு, கெத்தோட்டு கதிர்னு சொல்லக்கூடிய இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்த புதுசா கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இவருக்கு யோசனை, சரி நம்ம வந்து ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணாதான் இந்த கெத்தோட்டு கதிர் வருது. இது ஏன் வருது, ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணாதான் கெத்தோட்டு கதிர் வருது, என்ன காரணம் அவருக்கு தெரியாது. வாயோட அமுக்கத்தை குறைச்சாதான் கெத்தோட்டு கதிர் வருது, என்ன காரணம் அவருக்கு தெரியாது. ஆனா பிற்காலத்துல அது கண்டுபிடிக்கப்படுது. என்னன்னு கேட்டா நம்ம கொஞ்சம் அடுத்த கிளாஸஸ் நம்ம கதைக்கலாம். இந்த கெத்தோட்டு கதிர்ல இருக்கிறது வந்து இலத்திரன்கள். சரியா, இந்த கெத்தோட்டு கதிர்ல இருக்கிறது என்ன கேட்டா இலத்திரன்கள். இலத்திரன்கள் எங்க இருக்கும், அணுவுக்குள்ள இருக்கும். சரியா பிள்ளையா, இலத்திரன்கள் வந்து அணுவுக்குள்ள இருக்கும். இந்த அணு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அணு யார கண்ட்ரோல் இருக்கும், கருட கண்ட்ரோல் இருக்குமே. இலத்திரன் மறையேற்றம், கரு நேரேற்றம். அப்ப அவரை நேரேற்றத்தால இந்த இலத்திரனை வந்து அந்த கரு கவர்ந்து வச்சிட்டு இருக்கும். சரியா இல்லையா, இப்ப அந்த இலத்திரன் வந்து வெளியானா தான் கெத்தோட்டுக்கு எதிராக போகணும். அப்ப அந்த கருட அந்த கண்ட்ரோலை விட்டு இலத்திரன் வெளியாகணும். அப்ப அந்த கருவுக்கும் இலத்திரனுக்கும் இடையில இருக்கிற அந்த பிணைப்பு உடைக்கணும் இல்லையா, ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த பொண்டை நம்ம என்ன செய்யணும், உடைக்கணும். உடைச்சாதான் இலத்திரன் வெளியாகும். அதை உடைக்கிறதுக்கு என்ன தேவை, நிறைய சக்தி தேவை. அந்த சக்தியை யார் கொடுக்கும்னு கேட்டால் உயர்ந்த மின் அழுத்தம் என்ன செய்ய போது, கொடுக்கும் போது. சோ உயர் அழுத்த வேறுபாடு என்ன செய்யும், கெத்தோட்ல இருந்து இலத்திரனை வெளியேற்றத்துக்கு சக்தி என்ன செய்ய போது, வழங்க போகுது. ஓகேவா, அதே போல ஏன் குறைந்த அமுக்கத்துல இந்த கெத்தோட்டு கதிர் உருவாகுது, ஏன் குறைஞ்ச அமுக்கமா இருக்கணும், அழுத்தம்ங்கிறது வேற அமுக்கம்ங்கிறது வேற, ஏன் குறைஞ்ச அமுக்கத்துல உருவாகணும். நோமலா யோசிச்சுப்ப, நீ இப்ப இருக்க இடத்துல உனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணிக்க, மச்சான் இப்படி ஒரு நான் ரோட்ல நிக்கேன், ஒரு வடிவான புல்லுண்டு போகுது, கொஞ்சம் அவசரமா வா அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ எந்த ரோட்ல போவான்னு சொல்லி, நல்ல கிரௌடான ரோட்ல போவியா இல்ல சும்மா இதான ரோடு உண்டு ஆக்களே இல்லாத ரோட்ல போவியா, எந்த ரோட்ல போவாய். ஆக்களே இல்லாத ரோட்ல போனா குயிக்கா போய் சேரலாம். சரியா இல்லையா, சரியா இல்லையா, அதே கன்செப்ட் தான் இங்க நடக்கிறது. இலத்திரன் இப்ப வெளியாகிட்டு, சரி வெளியாகணும், ஆனா அதுக்குள்ள நிறைய வாயு மூலக்கூறுகள் அப்படியே அடர்த்தியா இருந்தா அந்த இலத்திரன் வந்து அசைய இயலுமான்னு சொல்லுங்க, அசைய இயலாது. ஆனா அதுவே வாயு மூலக்கூறுகள் வந்து அமுக்கம் நல்ல குறைவாக அடர்த்தி இல்லாமலுக்கு தூரமாக இருந்தால் அந்த இலத்திரன் அசையறதுக்கு என்ன செய்யும், அழகான பாதை கிடைக்கும். அதனால அந்த இலத்திரன் அசைஞ்சு அடுத்த முனைக்கு போய் சேரும். சோ இங்க உயர்ந்த அமுக்கமாக இருந்தால் உயர்ந்த அமுக்கத்தில் என்ன செய்யும், வாயு மூலக்கூறுகள் நெருக்கமா இருக்கும். சோ இலத்திரன்கள் அசைய இயலாது. அதுவே குறைந்த அமுக்கமாக இருந்தால் என்ன செய்யும், வாயு துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி அதிகமாக இருக்கும். சோ இலத்திரன் அசைவுக்கு வந்து தடை என்ன செய்யும், குறைவாக இருக்கும், குறைஞ்ச தடை தான் இருக்க போகுது. சோ இலத்திரன் வந்து என்ன செய்யலாம், இலகுவாக அசைஞ்சு தெரியும். ஏதாவது குழப்பம் இது வரைக்கும் இருக்கு, இது வரைக்கும் ஏதாவது குழப்பம் இருக்கு இருந்தால் வீடியோவை பாஸ் பண்ணு, கமெண்ட்ல போடு. அப்படி இல்லையா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ். ஓகேவாடா, கிளியர் அந்த விஷயம். இப்ப கெத்தோட்டு கதிரை கண்டுபிடிச்சாச்சு, கெத்தோட்டு கதிர் உருவாகிட்டு. இப்போ வந்த கெத்தோட்டு கதிர்ங்கிறது என்னன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இப்ப வந்திருக்கு, ஏதோ புதுசா வந்திருக்கு, ஆனா அது என்னன்னு சொல்லி தெரியாது. அதை என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போற அடுத்த பிராக்டிக்கல் தான் இந்த கெத்தோட்டு கதிரின் இயல்புகள் தொடர்பான கன்செப்ட். சோ அந்த கெத்தோட்டு கதிர இயல்பு என்ன, அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் வந்த கதிர் என்ன கதிர் நமக்கு தெரியாது, முதலாவது வேலை செய்யறாங்க. இந்த கெத்தோட்டு கதிர் வந்து கெத்தோட்ல இருந்து அப்படியே போகுது இல்லையா, இப்படித்தான் உண்மையாக என்ன செஞ்சிச்சு, இப்படியே போய் இந்த சுவர்ல பட்டுச்சு, இப்படியே போய் இந்த சுவர்ல பட்டுச்சு, இப்படியே போய் சுவர்ல பட்டுச்சு. சரியா, இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் கெத்தோட்டு கதிர் போற திசையில வந்து மின் புலத்தை வைக்கிறான். கெத்தோட்டு கதிர் போற திசையில மின் புலத்தை வைக்கிறான். வச்சுட்டு பார்த்தால் இப்படி போக வேண்டிய கதிர் என்ன செய்யுது, இப்படி நேரா போக வேண்டிய கதிர் என்ன செய்யுது, அப்படியே வந்து மின்புலத்தை நோக்கி திரும்புது, ஒரு வளைந்த பாதையில திரும்புது. சோ எனக்கு சொல்லுடா, நீ ரோட்ல நிக்கிற, சரியா, நீ ரோட்ல நிக்கிற, நீ வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிக்கிறீங்க, ரோட்ல வந்து ஒரு வடிவான ஆம்பளை பொடியும் போறான், நீங்க பாப்பீங்களான்னு சொல்லுங்க. பார்த்தா அதுக்கு வேற பேர் இல்லையா, நீங்க பார்க்க மாட்டீங்க. அதுவே ரோட்ல வந்து நீங்க நிக்கிறீங்க, ஒரு வடிவான பொம்பளை புள்ள போகுது, எல்லார கழுத்துமே திரும்புமா இல்லையா, அதே கன்செப்ட் தான்.
இங்க வந்து ஒரு நேர்த்தட்டை நோக்கி ஒருவர் திரும்பணும் சொன்னால் அவர் என்ன ஏற்றத்தை வச்சிருக்கணும்? நேரேற்றத்தை வச்சிருப்பாரா? இல்ல இல்ல. நேர்த்தட்டை நோக்கி ஒருவர் திரும்பணும் சொன்னால் அவர் ஏற்றம் என்னவா இருக்கணும்? மர ஏற்றமாக இருக்கணும். சோ என்ன ஃபர்ஸ்ட் முடிவு என்ன? இந்த என்ன அவதானம் கிடைக்குது? கத்தோட்டு கதிர்கள் வந்து மின் மண்டலத்துல நேர்த்தட்டை நோக்கி திரும்புது. சோ நேர்த்தட்டை நோக்கி திரும்புது என்று சொன்னால் கத்தோட்டு கதிர்க்குள்ள என்ன ஏற்றம் இருக்கும்? எதிரேற்ற முடியாது. இந்த கத்தோட்டு கதிர் வந்து என்ன ஏற்ற முடியாது? எதிரேற்ற முடியாது. இது முதலாவது கன்செப்ட். இது என்ன முதலாவது கன்செப்ட்? இப்ப ரெண்டாவது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்படி மின்புலம் வைக்கிறதுக்கு பதிலாக காந்த புலத்தை வச்சு பார்க்கலாம். காந்த புலத்தை வந்து இந்த மின்புலத்துல வந்து இவ்விடத்த ஒரு வடமுனைவையும் இந்த இடத்துல தென்முனைவையும் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த இடம் வடமுனைவா இருக்கு, இந்த இடம் தென்முனைவா இருக்கு. இப்படி வச்சு பார்த்தால் இந்த காந்த மண்டலத்துல வந்த கத்தோட்டு கதிர் என்ன செய்யுதுன்னு கேட்டா, எந்த ஒரு தட்டையும் நோக்கி திரும்பல. என்ன கன்செப்ட்? இங்க வந்து நேர்த்தட்டை நோக்கி திரும்புது. இப்படி வாரவர் அப்படியே நேர்த்தட்டை நோக்கி திரும்புறார். ஆனால் காந்த மண்டலத்தை வச்சால் எந்த ஒரு தட்டையும் நோக்கி திரும்பல, வடமுனைவு தென்முனைவு நோக்கி திரும்பல. ஆனா அது என்ன செய்யுதுன்னு கேட்டால் மண்டலத்துக்கு செங்குத்தாக திரும்புது. என்ன கன்செப்ட்? இந்த செங்குத்தாக என்ன? இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களோட போன்ட சர்ஃபஸ் தான் இந்த காந்த மண்டலம் இல்லையா? இப்படித்தான் காந்த மண்டலம் இப்படித்தான் இருக்க போகுது இல்லையா? இப்படிதான் இருக்க போகுது காந்த மண்டலம். சோ அதுக்கு செங்குத்தாக சொன்னால் உங்களோட போன்ட ஸ்கிரீனை தொலைச்சிட்டு வெளியே வர மாதிரி என்ன செய்யும்? இந்த கத்தோட்டுகள் திரும்புது. சோ இவர் வந்து என்ன செய்யறார்? காந்த மண்டலத்திலையும் திரும்பும், மின் மண்டலத்திலையும் திரும்பும். எனக்கு சொல்லுங்க, காந்த மண்டலம் மின் மண்டலத்துல திரும்புறா என்று சொன்னால் அதுக்கு என்ன இயல்பு இருக்கணும்? தெளிவாக மைண்ட்ல வச்சுக்க. ஏற்றமுடைய துணிக்கைகள் மட்டும்தான் காந்த மண்டலம் மின் மண்டலத்தில் திரும்பும். ஓகேவா? சோ கத்தோட்டு கதிர் வந்து காந்த மண்டலம் மின் மண்டலத்துல திரும்புது ஏன் என்று கேட்டால் அவருக்கு ஏற்றம் இருக்கு. அதுவே ஏற்றம் இல்லாத துணிக்கைகள் திரும்புவான்னு கேட்டால் இல்ல, திரும்ப போறது இல்ல. தெளிவாக மைண்ட்ல வச்சு. ஓகேவா? ஓகேவாடா? ஏதாவது குழப்பம் இது வரைக்கும் இருக்க? இல்ல. அடுத்த இயல்பு என்று கேட்டால் நாக சல்பைட் திரையில வச்சு பார்த்தால் புளோர் ஒளிர்வை தருது. இது புளோர் ஒளிர்வு என்று சொல்வது என்ன? நாக சல்பைட் திரையில இந்த கத்தோட்டு கதிரை வந்து ஒரு நாக சல்பைட் பூசப்பட்ட ஒரு திரையில டச் பண்ண வச்சோம்னு சொன்னால் அந்த கத்தோட்டு கதிர் போய் டச் பண்ண உடனே அந்த நாக சல்பைட் திரை என்ன செய்யுது? அப்படியே ஒரு சின்ன ஒளிர்வு ஒன்றை காட்டுது, ஒரு புளோர் ஒளிர்வு ஒன்றை காட்டுது. இந்த புளோர் ஒளிர்வு யாரு காட்டுவாருன்னு கேட்டால் நாக சல்பைட் திரையில ஒளி வெளிச்சம் இருக்குதானே, ஒரு லைட் இருக்குதானே, அது அந்த புளோர் ஒளிர்வை காட்டும். சோ அதே இயல்பு அந்த கத்தோட்டு கதிர் கொண்டு இருக்குங்கிறதால என்ன முடிவெடுக்கிறாங்க? வெளிச்சத்திட இயல்பு, அந்த ஒளியின் இயல்பு இந்த கத்தோட்டு கதிருக்கு இருக்குன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதே போல சாதாரண ஒளி என்ன செய்யுமோ அதே போல இவரும் என்ன செய்வார்னு கேட்டால் ஒளிப்படத்தால பாதிப்பார். ஒளிப்படத்தால் சொன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒளிப்படத்தால் சொன்னா என்ன? நீங்க வந்து உங்களோட நானாமார்ட்ட ஒரு 90s அப்படி இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பார்த்தால் வழங்கும் ஃபில்ம் ரோல் சொல்லி சொல்லுவோம். ஃபில்ம் ரோல் இப்ப அது இல்ல, இப்ப ஃபுல்லா டிஜிட்டல் கேமரா. அந்த டைம்ல வந்து ஃபில்ம் ரோல் இருக்கு. ஆனா ஃபில்ம் ரோல்ங்கிறது என்னன்னு கேட்டால், ஓகே நீங்க அதை பார்க்கணும்னு சொன்னால் கோமாளி படம் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கிறது எனக்கு தெரியாது. இந்த கோமாளி படத்துல ஒரு சீன் ஒன்று வரும். இன்னைக்கு போயிட்டு பாருங்க. ஒரு சீன் ஒன்று வரும். என்னன்னு கேட்டால் ஒரு பழைய போட்டோ ஒன்று தேவை. அந்த போட்டோ வந்து போட்டோவா இல்ல, அது நெகட்டிவா தான் இருக்கு. அந்த நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. அது நெகட்டிவா தான் இருக்கு. அந்த நெகட்டிவ் எங்க இருக்குன்னு கேட்டால் இவர் ஜெயம் ரவிட பழைய எக்ஸ் வீட்டுல இருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. அதை எடுக்கிறதுக்கு போவாங்க. அதை போய் எடுக்கிறதுக்கு போனால் அவங்க டாக்டர் மேல ஏறி அந்த எக்ஸ்ட்ரா ஹஸ்பண்ட் வந்து மேல ஏறி என்ன செய்வாரு? அந்த பிலிம் ரோல தேடிட்டு இருக்கிற டைம் ஒரு டைம் எடுத்துருவாரு. அந்த பிலிம் ரோல எடுத்துட்டு அப்படியே அதை விரிச்சிட்டு அப்படியே கீழே பாய்வார். அதை அப்படியே விரிச்சா மாதிரியே கீழே பாய்வார். இப்ப அந்த டைம் எல்லாருமே அவருக்கு என்ன செய்வாங்க? ஏசுவாங்க. நீ பார்த்திருக்கலாம் அந்த படம். ஏன் ஏசுறாங்க? ஏன் என்று சொன்னால் அது வந்து இருக்கிறது என்னன்னு கேட்டால் அந்த பிலிம் ரோல்ல என்ன இருக்குன்னு கேட்டால் ஒரு போட்டோ ஒன்று எடுக்கிறோம்னு சொன்னா அந்த போட்டோவின் இமேஜை வந்து அதை அப்படியே கேப்சர் பண்ணி அந்த ஒளியின் அந்த நிழல் அப்படியே கேப்சர் பண்ணி இந்த பிலிம் ரோல்ல வச்சுட்டு இருக்கு. ஓகேவா? அப்படியே கேப்சர் பண்ணி பிலிம் ரோல்ல வச்சுட்டு இருக்கு. இப்ப நம்ம அதை வெளிச்சத்தை காட்டினோம்னு சொன்னால் அந்த வெளிச்சத்தால இங்க இருக்கிற அந்த நிழல் என்ன செய்யப்படும்? பாதிக்கப்படும். சோ அந்த போட்டோ வந்து சரியாக வராது. சோ ஒளிப்படத்தால ஒரு சாதாரண ஒளி பாதிக்கும். அதே மாதிரிதான் இந்த கத்தோட்டு கதிரும் என்ன செய்யலாம்? ஒளிப்படத்தால பாதிக்கலாம். ஓகேவா? நிறைய பேருக்கு ஒளிப்படத்தால என்னன்னு தெரியாது. அதுக்காக தான் அந்த ஒளிப்படத்தால பாதிக்கும். ஓகேவா? அப்ப இது என்ன ஒளி? இது என்ன இயல்பு? அதே போல ஒளியின் இயல்பு. அதே போல சோ ஒரு கத்தோட்டு கதிர் போற ஒரு பாதையில கத்தோட்டு கதிர் இப்படியே நேரா போக போகுது இல்லையா? இந்த பாதையில் நான் என்ன செய்யறேன்? ஒரு தடிப்பான ஒரு அலுமினிய தட்டு ஒன்றை வைக்கிறேன். ஒரு தடிப்பான ஒரு அலுமினிய தட்டு ஒன்றை வைக்கிறேன். வச்சு பார்த்தா என்ன நடக்குன்னு கேட்டால் பின்னால இப்படி நிழல் தோன்றுது. பின்னால என்ன செய்யுது? ஒரு நிழல் ஒன்று தோன்றுது. சார் எனக்கு சொல்லுங்க, ஒரு நிழல் தோன்றணும்னு சொன்னால் யார் தோற்றுவிப்பார்? நிழல் யார் தோற்றுவிக்கும்? ஒரு ஒளி தானே தோற்றுவிக்க போகுது. சரியா இல்லையா? ஒரு வெளிச்சம், ஒரு லைட் தானே நிழல் தோற்றுவிக்கும். சோ என்ன முடிவு எடுக்கிறாங்க?
கதிர்ற பாதையில வைக்கப்பட்ட ஒரு தடித்த அலுமினியத்தற்ற நிழல் என்ன செய்யுது, பின்னால கண்ணாடி சுவர்ல தோன்றுது. எனவே இந்த கத்தோட்டு கதிருக்கு என்ன இயல்பு இருக்கும், வெளிச்ச இயல்பு இருக்கும். என்ன இயல்பு இருக்கும், வெளிச்ச இயல்பு. சோ வெளிச்ச இயல்பு இருக்குன்னு சொன்னால் ஒரு லைட் நேர்கோட்டில தான் போய் அடிக்கும் இல்லையா. நீங்க லைட்டை ஒரு சுவர்ல பிடிச்சீங்கன்னா அப்படியே வளைஞ்சு அப்படியே போறது இல்லையே, நேராத்தான் போய் அடிக்கும். அதே மாதிரி இந்த கத்தோட்டு கதிர் என்ன செய்யும், நேர்கோட்டில வெளிப்படையாக செல்லும். நேர்கோட்டில தான் இது போகுங்கிறத என்ன செய்யறார், முடிவெடுக்கிறார். ஓகேவா. சோ நீங்க பார்க்கலாம், ஒரு லைட் இப்ப நம்ம கடைசியா கேட்ட இந்த 3 என்ன இயல்புன்னு சொல்லுங்க, லைட்டுக்குரிய இயல்பு, ஒரு ஒளிக்குரிய அல்லது ஒரு அலைக்குரிய இயல்பு, சரியா இல்லையா. இந்த 2 என்ன இயல்புன்னு சொல்லுங்க, துணிக்கைக்குரிய இயல்பு. ஏன், ஒரு கூறுக்கு வந்து ஏற்றம் இருக்குன்னு சொன்னா அது ஒரு துணிக்கையாக இருக்கணும். அதே போல இந்த ஒரு விசை அவர்ல பிரயோகிக்கப்படணும்னு சொன்னா துணிக்கையாக இருக்கணும். நான் கேட்கிறேன், ஒரு மின் மண்டலத்துக்குள்ள நீங்க லைட்டை பிடிக்கிறீங்க, லைட் வந்து ஒரு திசைக்கு திரும்புமா, இல்ல, அது துணிக்கை தான் திரும்ப போகுது. சோ இப்ப நீங்க இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த கத்தோட்டு கதிருக்கு துணிக்கைகள் காட்டக்கூடிய இயல்பும் இருக்கு, அலைகள் காட்டக்கூடிய இயல்பும் இருக்கு. நம்ம இன்னும் சில இயல்புகள் கதைக்கலாம். என்ன இயல்பு, உதாரணத்துக்கு வேற என்ன இயல்பு கதைக்கலாம்னு கேட்டால், இந்த கத்தோட்டு கதிர் இயல்புகள்ல தடித்த அலுமினியத்தற்ற நிழல் தோன்றுச்சா, எஸ் தோன்றுச்சு. அதே போல இந்த கத்தோட்டு கதிர் என்ன செய்யும் கேட்டால், அதே போல ஒரு கத்தோட்டு கதிர் போகுது, ஒரு கத்தோட்டு கதிர் போகுது. இந்த கத்தோட்டு கதிர் போற திசை வந்து நார்மலா இங்க நம்ம பார்த்தோம்னு சொன்னா எங்க போற மாதிரி இருக்கு, மேல வாங்க. இந்த கத்தோட்டு கதிர் வந்து எங்க போற மாதிரி இருக்கு, அப்படியே அனோட்டை நோக்கி போற மாதிரி இருக்கு இல்லையா, அனோட்டை நோக்கியே போற மாதிரி இருக்கு. சோ அனோட்டை நோக்கித்தான் இந்த கத்தோட்டு கதிர் உண்மையா போகுமா என்று சொல்லி கேட்டால் இல்ல. இந்த அனோட்டை நான் என்ன செய்யறேன், இந்த அனோட்டை கத்தோட்டு கதிர் வந்து கத்தோட் எப்படி வச்சிருக்கேன், நோமலாக இதை இமேஜின் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. கத்தோட் இப்படி இருக்கு, கத்தோட் இப்படி இருக்கு. அனோட்டை இப்படி வச்சால் இந்த கத்தோட் கதிர் எப்படி போகுது, இந்த மாதிரி அனோட்டை நோக்கி போற மாதிரி இருக்கு, சரியா இல்லையா, அனோட்டை நோக்கி போற மாதிரி இருக்கு. நான் இப்ப என்ன செய்யறேன், சிம்பிளா அனோட்டை வந்து அங்க வைக்காம இருக்கு, அனோட்டை வந்து இப்படி வச்சிருக்கேன், அனோட்டை இப்படி வச்சிருக்கேன். அனோட்டை நோக்கி போனா என்ன செய்யணும், இப்படி வார கத்தோட்டுக்கு அப்படியே அனோட்டை நோக்கி திரும்பணும், சரியா பிள்ளையா, அனோட்டை நோக்கி இப்படி திரும்பணும். ஆனால் அப்படி திரும்பாது, இப்படியே போக போகுது. கத்தோட்டு என்ன செய்யும், இந்த மாதிரி அப்படியே போக போகுது. சோ ஒரு நாளும் கத்தோட்டு கதிர் அனோட்டை நோக்கி செல்லாது, தெளிவாக இருக்கணும், அனோட்டை நோக்கி செல்லாது. அப்ப அது எப்படி போகும், அனோட்டை நோக்கி போகாதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கணும். அது எப்படி போகும்னு கேட்டால் கத்தோட்டுக்கு செங்குத்தாக போகும். கெத்தோட்டை நீங்க எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கு செங்குத்தாக என்ன செய்ய போகுது, இந்த கெத்தோட்டு கதிர் வந்து வெளியாக போகுது. அனோட் எங்க இருக்குங்கிறது இந்த கெத்தோட்டு கதிர பாதை என்ன செய்யாது, பாதிக்காது, தெளிவாக இருக்கணும். சோ கெத்தோட்டு கதிர் வந்து அனோட்டை நோக்கி செல்வதில்லை, என்ன செய்யும், கெத்தோட்டுக்கு செங்குத்தாகத்தான் செல்லும். இது செங்குத்தாகத்தான் போகுதுங்கிறத நம்ம எப்படி கெஸ் பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டால், இந்த கெத்தோட நம்ம ஒரு குழிவான கெத்தோட யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்லுங்க. இந்த இடத்துல செங்குத்து இப்படி இருக்க போகுது, இந்த இடத்துல செங்குத்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த இடத்துல செங்குத்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சோ இப்படி வச்சு பாத்தீங்களா இருந்தால் ஒரு இடத்துல இந்த கெத்தோட்டு கதிர் குவியறது போல இருக்க போகுது, ஒரு இடத்துல இந்த கெத்தோட்டு கதிர் என்ன செய்ய போகுது, அப்படியே குவிய போகுது. சோ இந்த கெத்தோட்டு கதிர் வந்து செங்குத்தாகத்தான் வெளியாகுது அப்படிங்கறத என்ன நம்ம கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஏதாவது குழப்பம் இருக்கா இது வரைக்கும், ஏதாவது குழப்பம் இருக்கா. அடுத்த இயல்பு ஒரு கெத்தோட்டு கதிர் போற பாதையில ஒரு துடுப்புடைய ஒரு சில்லொண்ட சுழற்றும், ஒரு துடுப்புடைய சில்லொண்ட வைக்கிறோம். துடுப்புடைய சில்லுன்னு சொன்னால் அப்படியே சுழலக்கூடிய ஒரு சில்லு, அதை வச்சா அந்த கெத்தோட்டு கதிர் என்ன செய்யுதான்னு கேட்டால் அந்த துடுப்புடைய சில்ல சுழற்றும். இது எப்படி சுழற்றும் எனக்கு சொல்லுங்க. ஒரு போல் ஒன்று இருக்கு, அந்த போலை நீங்க சுழற்றணும்னு சொல்லி சொன்னால் ஒரு லைட் அடிச்சு பிடிச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே சுழன்றுமாடா, இல்ல, அதுக்கு என்ன செய்யணும், நீங்க டச் பண்ணணும் இல்லையா, ஏதாவது ஒரு சடப்பொருள் போயிட்டு அதுல மோதணும். சோ இந்த கெத்தோட்டு கதிர் இந்த துடுப்புடைய சில சுழற்றுது என்று சொன்னால் அது அர்த்தம் என்ன, இந்த கெத்தோட்டு கதிர்க்குள்ள இருக்கக்கூடிய துணிக்கைகள் தான் போய் இவரை சுழற்றுது. சோ இந்த துடுப்புடைய சில சுழற்றுது என்று சொன்னால் இவருக்கு துணிக்கை இதுக்குள்ள இருக்கு. அதே போல ஆரம்பத்துல இந்த துடுப்புடைய சில சுழலாமலுக்கு ஒரு இடத்துல அப்படியே இருக்கு, அப்படி இருக்கிறவரை அந்த கெத்தோட்டு கதிர் சுழல வைக்குது என்று சொன்னால் இந்த சில்லுக்கு என்ன செய்யறார், இவர் இயக்க சக்தியை கொடுக்கிறார், சரியா போல. ஆரம்பத்துல சும்மா இருக்கிறவர் வந்து இப்ப சுழல்றாருன்னா இவருக்கு இயக்க சக்தி கிடைச்சிருக்கு. எங்க இருந்து கிடைச்சிருக்கு, இந்த கெத்தோட்டு கதிரில இருந்து கிடைச்சிருக்கு. சோ கெத்தோட்டு கதிருக்கு வந்து சக்தியை வழங்கக்கூடிய ஆற்றல் இருக்கு, அல்லது உந்த சக்தியை வழங்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ அவருக்கு சக்தி இருக்குன்னு சொன்னால், இயக்க சக்தி இருக்குன்னு சொன்னால், இயக்க சக்திக்கு சமன்பாடு என்ன, ஹாஃப் எம் வி வர்க்கம் இல்லையா. சோ கெத்தோட்டு கதிரில வந்து எம் இருக்கும், வி இருக்கும். சோ இந்த கெத்தோட்டு கதிரில இருக்கக்கூடிய கூறுகளுக்கு வந்து திணிவு இருக்கும், அதே போல அந்த கூறுகள் வந்து வேகத்தை கொண்டிருக்கும். இது வந்து என்ன செய்யப்படுது, கன்ஃபார்ம் பண்ணப்படுது. எனக்கு சொல்லுங்க, இது என்ன இயல்பா, அலை இயல்பா துணிக்கை இயல்பா, என்ன இயல்புக்குள்ள வரும். அலை இயல்புன்னா நீங்க லைட்டை ஞாபகம், இந்த லைட் வந்து இதை சுழற்றுமாடா, இல்ல, எது சுழற்ற போகுது, துணிக்கைகள் தான் சுழற்ற போகுது இல்லையா. சோ இதோட துணிக்கை இயல்பாக இருக்கு. ஓகேவா. இதை தாண்டி இதுல இன்னொரு கன்செப்ட் இருக்கு. இது வந்து சுழல்றதுக்கு இன்னொரு காரணம் செல்லப்படுது என்னன்னு கேட்டால், இந்த கெத்தோட்டு கதிர் போகக்குள்ள
அந்த பாதை சூடாகும். அந்த வெப்பத்தின் காரணமாகவும் இது சுழல இயலும்னு சொல்லி கருதப்படுது. நார்மலா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ஓகேவா? ஓகேவா? ஏதாவது குழப்பம் இது வரைக்கும் இருக்கா? இல்ல. அடுத்தது, தடித்த அலுமினிய தட்டை வைக்கிற டைம்ல நிழல் தோன்றுது. ஆனா அதுவே மெல்லிய அலுமினிய தட்டை வச்சா நிழல் தோன்றல. தடித்ததை வச்சா நிழல் தோன்றுது. ஆனா அதுவே மெல்லியதை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் நிழல் என்ன செய்யல? தோன்றல. அப்ப ஏன் அது நிழல் தோன்றல? எனக்கு சொல்லு. ஒரு லைட் வந்து ஒரு சுவர்ல பிடிக்கிறீங்க, அது அப்படியே லைட் போய் டச் ஆகும் இல்லையா? அது லைட் அந்த இடத்துல வந்து அந்த லைட்ல வெளிச்சம் காட்டும். அந்த லைட் நீங்க கையை வச்சு மறைச்சால் தானே அங்க நிழல் தோன்ற போகுது. சரியா இல்லையா? சோ ஒரு இடத்துல நிழல் தோன்றணும்னு சொன்னா அந்த அந்த லைட் போறது தடுக்கப்படும். சரியா இல்லையா? அதுவே நிழல் தோன்றலைன்னு சொன்னால் அந்த லைட் போறது தடுக்கல. சோ நம்ம மெல்லிய அலுமினிய தட்டை வச்சோம்னு சொன்னால் அங்க நிழல் தோன்றலடாட அர்த்தம் என்ன? இந்த மெல்லிய அலுமினிய தட்டு கத்தோட்டு கதிர்களை வந்து தடுக்கல. சோ கத்தோட்டு கதிர்களை தடுக்கலன்னு சொன்னா அவர் முடிவெடுக்கிறார். அப்ப அந்த கத்தோட்டு கதிரை ஊடுருவி அது போகுது. கத்தோட்டு கதிரை ஊடுருவி போகுது. சோ கத்தோட்டு கதிரை ஊடுருவி அந்த கத்தோட்டு கதிர் வந்து அலுமினியம் தட்டை ஊடுருவி போகுது. ஓகேவா? அலுமினியம் தட்டை இந்த கத்தோட்டு கதிர் என்ன செய்யுது? ஊடுருவி போகுது. இப்ப எனக்கு சொல்லுங்க, அலுமினியம் தட்டை ஊடுருவி போகுதுன்னு சொன்னால் அலுமினியம் தட்டுல என்ன இருக்கு? அணுக்கள் இருக்கு. அது ஒரு சடப்பொருள், அணுக்கள் இருக்கு இல்லையா? இப்ப நான் கேட்கிறேன், ஒரு வாசல் ஒன்று இருக்கு, ஒரு 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 கதவு ஒன்று இருக்கு. அந்த கதவுக்குள்ளால நான் போகணும்னு சொன்னா நான் அந்த கதவை விட சின்ன ஒரு ஆளா இருக்கணும். சரியா பிள்ளையா? அதுவே அந்த கதவை விட நான் பெரிய ஆளா இருந்தா அதுக்குள்ள போகிறது, ஊடுருவி போகிறது. அதே மாதிரிதான் இந்த தோட்டு கதிர் வந்து இந்த அலுமினியத்துல இருக்கிற அணுக்களை ஊடுருவி போகணும்னு சொன்னால் அந்த அணுக்கள்ல இருக்கிற இடைவெளியை விடவும் இந்த கத்தோட்டு கதிர் வந்து சின்னதாக இருக்கணும். சரியா பிள்ளையா? சோ இந்த கத்தோட்டு கதிர்களுக்குள்ள என்ன இருக்கும்னு கேட்டால் அணுக்களை விட சின்ன சின்ன துணிக்கைகள் வந்து இந்த கத்தோட்டு கதிருக்குள்ள இருக்கும்னு சொல்லி இதன் மூலமாக கருதப்படுது. இது என்ன இயல்புக்குள்ள சேரும்? ஒரு துணிக்கை இயல்புக்குள்ள சேரப்படும். ஓகேவா? அதே போல ஃபைனலி இந்த கத்தோட்டு கதிர் வந்து மிக வேகமாக இயங்கும். அதே போல இவருக்கு துணிக்கை இயல்பு இருக்குங்கிறதால இவருக்கு சக்தி இருக்கும் இல்லையா? இவருக்கு சக்தி இருக்கிறதால வெப்பத்தை உருவாக்கும். ஏன் சக்தி இருந்தால் சக்தியின் ஒரு வடிவம் தான் வெப்பம். சோ வெப்பத்தை உருவாக்கும். அதே போல இதுக்குள்ள இப்ப என்ன இருக்குன்னு சொல்லுங்க? வாயு மூலக்கூறுகள் இருக்கு. சோ இந்த கத்தோட்டு கதிர் போய் அந்த வாயு மூலக்கூறோட மோத அந்த சக்தி வந்து வாயு மூலக்கூறுகளுக்கு இடமாற்றப்பட்டால் அந்த வாயு மூலக்கூறுகள் இருக்கிற இலத்திரன்கள் வந்து என்ன செய்யலாம்? அப்படியே வெளியாகலாம். அதை அணுவை விட்டு வெளியாகலாம். இப்படி வெளியாகிறது என்ன பேர் சொல்லுவோம்? அயனாக்கல் என்று சொல்லி சொல்லுவோம். சோ அது கத்தோட்டு கதிருக்கு வந்து வாயுக்கள் அயனாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. அதே போல இந்த கத்தோட்டு கதிருக்கு வந்து எக்ஸ் கதிரை உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. இந்த எக்ஸ் கதிரை உருவாக்குற ஆற்றல் சொன்னா என்ன கன்செப்ட் என்று கேட்டால், இந்த கத்தோட்டு கதிர் அப்படியே இந்த குழிவான கத்தோட யூஸ் பண்ண என்ன செய்யுது? இந்த கத்தோட்டு கதிர் போயிட்டு ஒரு இடத்துல குவியுது இல்லையா? ஒரு இடத்துல குவியுது. அந்த குவியிற இடத்துல ஏதாவது ஒரு மூலகத்தை வச்சோம்னு சொன்னால், ஏதாவது ஒரு இலக்கு மூலகத்தை வச்சோம்னு சொன்னால் இந்த கத்தோட்டு கதிர் போயிட்டு அப்படியே இலக்கு மூலகத்துல மோத போகுது. அப்படியே எல்லாமே சேர்ந்து குவிஞ்சு போய் மோத போகுது. மோதினால் அந்த இலக்கு மூலகம் இருக்குதானே, அந்த இலக்கு மூலகம் அந்த கத்தோட்டு கதிர்கள் மோதுறதால அந்த இலக்கு மூலகத்துல வந்து புதுவிதமான கதிர்கள் கொஞ்சம் வெளியாகுது. அந்த புதுவிதமான கதிருக்கு தான் என்ன பேர் வைக்கிறாங்கன்னு கேட்டால் எக்ஸ் கதிர்னு சொல்லி பேர் வைக்கிறோம். சோ அந்த எக்ஸ் கதிர் நம்ம இப்ப எல்லாருமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது இல்லையா? அந்த எக்ஸ் கதிர் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு? இந்த கத்தோட்டு கதிரை பயன்படுத்தித்தான் உருவாக்கப்பட்டுச்சு. இவ்வளவு வந்து என்னவாக இருக்குன்னு கேட்டால் கத்தோட்டு கதிரின் இயல்புகளாக நம்ம கருதிக்கிறோம். ஏதாவது குழப்பம் இருக்கு? இவ்வளவு வந்து கத்தோட்டு கதிரின் இயல்பு. சோ இவ்வளவு வந்து நம்ம இதுக்குரிய கன்செப்டாக இருக்கு. இப்ப நம்ம இவ்வளவு தியரி பார்ட் கதைச்சிட்டோம் இல்லையா? இவ்வளவு தியரி பார்ட் கழிச்சிட்டோம். இப்ப என்ன செய்யும் கேட்டால் இவ்வளவு தியரி பாட்டுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு வீடியோ நோமலா பார்ப்போம். இந்த வீடியோ நோமலா பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து என்ன சொல்லி தருது, நம்ம இவ்வளவு நேரம் படிச்சது ஒரு சின்ன சமரியாக இருக்கு. சும்மா செக் பண்ணிக்கொள்ளும். Cathode rays are produced in a discharge tube. A vacuum pump is used to evacuate the discharge tube. The cathode of the tube is connected to the negative terminal of the battery, and the anode of the tube is connected to the positive terminal of the battery. It was observed that, at normal pressure, the gas did not allow the current to pass through it. However, when the pressure of the tube was reduced to 0.001 mm Hg, and a high potential difference between 10 kV and 20 kV was applied, at the end of the tube, a glow was seen on the walls of glass tube. The rays emitted by the cathode travel towards anode. The attraction of rays towards anode reveals that the rays carry negative charge. Properties of cathode rays are: 1. When
any object is placed in the path of the cathode rays, these rays cast shadows. This shows that cathode rays travel in straight line. 2. When a wheel was placed in the path of cathode rays, the wheel rotates. This shows that rays consist of some particle and some kinetic energy. 3. In the presence of an electric field, the rays are deflected towards the positive plate. This confirms that cathode rays consist of negatively charged particles. 4. In the presence of a magnetic field, the rays are deflected. This shows that the cathode rays are affected by the magnetic field. Cathode ray சோ இதுல வந்து அந்த கடைசியாக அவர் காட்டினது தானே அந்த காந்த புலத்துல வந்து ஒரு முனைவை நோக்கி திரும்புறது போல அது வந்து புல அதை மட்டும் மறந்துருங்க மத்த எல்லாமே ஓகே மத்த எல்லாம் வந்து நமக்கு தேவையான விஷயம் ஓகேவா காந்த மண்டலத்துல என்ன செய்யாது ஒரு நாளுமே எந்த ஒரு தட்டையும் நோக்கி காந்த புலத்தை நோக்கி எந்த ஒரு தட்டையும் நோக்கி திரும்ப போறது ஓகேவா இதுல வந்து கிளியராக இருந்து கொள்ளுங்க சோ இவ்வளவு வந்து இந்த கிளாஸ் ஆக இருக்கு ஓகேவாடா சோ இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை இந்த தியரி பாட்டை தெளிவாக படிச்சு கொள்ள வேண்டியது இந்த தியரி பாட்டு என்ன செய்ய வேண்டியது ஃபுல்லா தெளிவாக படிச்சு கொள்ள வேண்டியது இதுக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டிய வேலை மார்க் பண்ணிடுங்க அழகா கொப்பியில மார்க் பண்ணிடுங்க 39 இந்த கேள்விகளை வந்து நான் இப்ப செல்லக்கூடிய அந்த நம்பர் இருக்கிற இந்த கேள்விகளை வந்து டியூட்ல தேடி இந்த டியூட்ல இருக்கிற இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணி கொடுங்க 39 67 161 204 223 241 324 440 இவ்வளவு கேள்வியும் வந்து இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய பாஸ் பேப்பர்ல இந்த டாபிக்குள்ள கேட்ட கேள்விகளாக இருக்கும் ஓகேவா சோ அந்த கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணி கொள்ளுங்க ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னால் என்கிட்ட வந்து கட்டாயம் கேட்டுக்கொள்ளுங்க ஓகேவாடா சோ ஆல் தி பெஸ்ட் பை அஸ்ஸலாமு அலைக்கும்